الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்விலே லேடிஸ் சைடில் கொஞ்சம் சத்தத்தை குறைக்க வேண்டிக்கும். பரிசுமலை அடிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, கண்ணியமான புண்ணியங்கள் பூத்து கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தில் இபாதத்துகள் செய்வது சம்பந்தமான ஒரு தெளிவை இதற்கு முன்னர் நடைபெற்ற உரையில் நீங்கள் கேட்டீங்க. எனக்கு இது எனது இறுதி ரமலானாக இருந்தால் இது என்ன கடைசி ரமலான், அப்படி மாதிரி ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் பேசுகிற எனக்கு தான் கேட்குறவங்களுக்கு தான் சபை ஒழுங்காக இருந்து உன்னிப்பாக ஒழுங்காக அவதானிக்கிற நேரம்தான் பேசுகிறவங்களுக்கும் ஒழுங்காக அந்த தலைப்புள்ளுக்கு புகையிலுமாயிருக்கு. இடையில் ஓடுறது, நடக்கிறது, பாய்கிறது, பெண்கள் சைடில் கூச்சல், சத்தம் இப்படிகளில் இருந்தால் உண்மையிலே இந்த அமர்வுக்கு எந்த விதமான பெருமதியும் இல்லா பேசிடும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலம் ஒரு மௌலவி இங்கே பயான் பண்ணுறதுக்காக பஸ்ஸு ஒரு நாளை செலவழித்து வராரு. நீங்கள் எல்லாரும் உங்களோட ஊரில் இருந்து வெகு சிரமங்களுக்கு மத்தியில், பல அலுவல்களுக்கு மத்தியில், வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி இதுக்கு நேரம் எடுத்து வாரீங்க. அப்போ இது ஒரு ஃபன், ஒரு ஜொலி, ஒரு போனோம், சும்மா சிரித்தோம், பல உறவுகளை சந்தித்தோம், நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னிக்கால சுகம் விசாரித்து கொண்டோம் என்றதுக்காக மட்டும் ஏற்பாடு பண்ணப்படுன்ற இது. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஒரு பயான் முடிகிற நேரம் எங்களோட உள்ளங்களுக்குள்ள சில மீள் பரிசீலனைகள், எங்களோட உள்ளங்களுக்குள்ள ஒரு உணர்வலைகள். பயான் முடிஞ்சு வெளியில் போகிற நேரம் எங்களுக்கு எப்படின்னால் எங்களோட உள்ளங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை சுமந்துட்டு போகணும். ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு சொர்க்கத்தை பற்றி ஒரு ஆசை, நரகத்தை பற்றி ஒரு உணர்வு, அப்படி ஒன்று இல்லாமல் வந்தோம், கூடினோம், கலைஞ்சோம், பேசினோம், சிரித்தோம், கல்யாண வீட்டில் மாதிரி வேறு இடங்களில் மாதிரின்னு சொன்னால் இப்படி ஒரு அமர்வு இருக்கப்படாது. இன்னமும் என்னென்றால் இந்த அமர்வுகளில் முக்கியம் என்னென்றால் கட்டாயமாக கீழ்ப்பக்கத்தில் ஒரு டிவி சரி செட் பண்ணப்படணும். அது இதுக்கு பின்னால் கட்டாயம். என்னால் இப்படி முகம் பார்த்து விளங்கக்கூடிய தன்மை இல்லைன்னு சொன்னால் பேச்சு வரும். ஆனால் உங்களோட உள்ளங்களை ஒப்படைச்சி, முழுமையாக உங்களோட காதுகளை கூர்மையாக்கி உள்ளங்களை ஒப்படைச்சி ஒருமுகப்படுத்தி கேட்டால் அழுவோம். நாங்கள் நிறைய யோசிப்போம். நாங்கள் ஆக இந்த அமர்வு, இந்த 1 மணித்தியாலம்ன்றது இது அல்லாஹு தாலா எனக்கு தந்தொரு சந்தர்ப்பம், அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்தொரு சந்தர்ப்பம். அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் வீணாக போகாமல் பிரயோசனமாக போகணுமாக இருந்தால் சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க, பெரியவங்க நாங்கள் வந்த நோக்கத்தை கவனிப்போம். அன்பார்ந்த உறவுகளே, இது எனது கடைசி ரமலானாக இருந்தால், இப்போ உங்களுக்கு கியாமுல்லை தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க, நோன்பு பிடிங்க, வாயை பாதுகாத்துக்கங்க, காதை பாதுகாத்துக்கங்க, கண்ணை பாதுகாத்துக்கங்க, இதுகள் சொல்கிறதுக்குத்தான் இந்த அமர்வுன்றதல்ல. அதை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பை எத்தனையோ கோணங்களில் யோசிக்கலாம். நான் இப்போ வரக்குள்ள யோசிச்சுக்கணும், இந்த தலைப்பை எப்படி பேசலாம், எதை இது என்ன கடைசி ரமலான், இதோட நான் அடுத்த வருஷம் இல்லை அப்படின்ட்டு இருந்தால் என்ன செய்யும்? ஏண்ட இலக்கு, அவங்களோட இலக்கு என்ன?
விசாலமான சொர்க்கத்தில் கால் பதிக்கணும். அதுதான் இலக்கே. மரணிக்கிற நேரம் சொர்க்கத்துக்கு போக தகுதியானவனாக மறுத்தா போகணும். நரகத்தை பற்றிய பய உணர்வு எனக்கு இருக்கணும். இந்த இடத்துல இருந்து எழுப்பி போகிற நேரம் மனதில் ஏதோ ஒரு உணர்வலைகளை சுமந்து கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த அமர்வு, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இது எனது கடைசி ரமலான் அப்படின்றால் இதுக்கு போகிற நான் இந்த உலகத்தை வாழ போகிறல்லன்றது தான் அர்த்தமே. அதுக்காக பேசுகிறனால கேட்குறீங்களும் அடுத்த சக்க மகித்தா போகிறன்றது நம்ம நல்லா எப்படி எழுதிக்கிறேன்னு தெரியா. ஆனால் ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் அல்லாஹ்வுத்தாலா அவனுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள், பாக்கியங்கள் தான் இபாதத்துக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கிறது. மிக குறுகிய கால வாழ்க்கை கொடுக்கப்பட்ட எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சமூகத்தை திருப்பி பாருங்க. 950 வருஷங்கள் வாழ்ந்தாங்க, 1000 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. நாங்கள் ரெஜிஃபோமில் கையை குத்துற மாதிரி, பஞ்சிக்குள்ளே கையை போட்டுற மாதிரி, வாழைப்படலுக்கு கையை குத்தி எடுக்கிற மாதிரி மலைகளை கைகளால் செதுக்கி வாழ்ந்த அளவுக்கு பலம் பெற்றவங்க, நீண்டொரு காலம் வாழ்ந்தவங்க. அவங்கள நாங்களும் ஈக்குவலாக சமமாக இயலாம். வெறும் 60, 65, 70 வருஷம் வாழ்வு கொடுக்கப்பட்ட நானும் நீங்களும் 1000 வருஷங்கள் வாழ்ந்தவங்களோட சமமாக இயலாம். இப்போ இஸ்லாம் என்ன செய்துட்டு சொன்னால், குறுகிய கால வாழ்க்கை உள்ளவங்களுக்கு நிறைவான சந்தர்ப்பங்களை தார. அந்த சந்தர்ப்பங்கள் ஒன்று தான் இந்த சந்தர்ப்பம். 7 வானங்களை வரப்புக்க யஹ்லுக் மா யஷா வ யக்தார், வரப்புக்க யஹ்லுக் மா யஷா வ யக்தார். அல்லாஹ் தஆலா நாடுறதை படைக்கிறான், அவன் படைத்ததில் நாடுறதை சூப்பராக்குறான், சாய்ஸ் பண்ணுறான், சிறப்பாக்குறான். அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான். படைத்ததுக்குள்ள சிலதை எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறான், சிறப்பாக்குறான். என்ன அப்படின்னா 7 வானங்களை படைச்சால 7வது வானத்தை சிறப்பாக்கினான். கோடி லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பின அல்லாஹ் உலுல் அஸ்முன்னு சொல்லி 6-7 பேர் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தினார். அதுலேயும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்தில் சலவாசமாக சிறப்பாக்கினான். இப்படி பார்த்தா நிறைய மலக்குமார்கள், கோடி மலக்குகளில் ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சிறப்பாக்கினான். 12 மாதங்கள் அல்லாஹ் மின்ன 4 மாதங்களை சிறப்பாக்கினான். ரமலான் அல்லாஹ் தஆலா பாவங்களுக்கு மீட்சி பெறக்கூடிய, நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக ஆக்கினான். இந்த ரமலானுக்குள்ள ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர்ன்ற ஒரு இரவை வச்சான். 1000 மாதங்களோட சிறந்த இரவாக ஆக்கினான். இப்போ என்ன, குறுகிய கால வாழ்க்கை உள்ள எங்களுக்கு அமலுக்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்களை தாரான். இது ஏற்கனவே பேசப்பட்ட, இதுக்கு முன்னால் உள்ள சகோதரர் இதை பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வார செய்தி என்னென்றால், குறுகிய கால இந்த வாழ்க்கைக்குள்ள இது ஏண்ட கடைசி ரமலான் நிலைமையோடு நாங்கள் ரமலானும் கால் பதிக்கோம். எங்களோட சென்ற வருடம் இருந்த எத்தனையோ பேர் இந்த வருஷம் இந்த பூமியில் இல்லை. எங்களோட போன வருஷங்களில் இருந்தவங்க, நோன்பு பிடித்தவங்க, கியாமுல்லை தொழுதவங்க, கஞ்சி எடுக்க வந்தவங்க, பள்ளியில் நல்ல பணிகள் ஈடுபட்டவங்க, இஃப்தார் சாயமுக்கு வந்தவங்க, பெருநாள் திடல் எங்களோட தொழுதவங்க நிறைய பேர் நாங்கள் இழந்துட்டோம். அடுத்த வருஷம் இதுக்குள்ள எத்தனை பேர் போவோம் தெரியா, போகவும் மேலும் பாலவும் மேலும். இதில் என்னென்றால் ரமலானுள்ளுக்கு கால் பதிக்க போகிறோம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளைக்கு முன்னால் இந்த இஜ்திமா அமர்வு நடக்குது. இதனூடான எதிர்பார்ப்பு என்னென்றால், ரமலானுள்ளுக்கு போகிற நேரம் மரண சிந்தனையோடு அவளுக்கு போகணும். அதில் கால் பதிக்கிற நேரம் மரண சிந்தனையோட கால் பதிக்கணும். எனக்கு ஒரு மரணம் இருக்கு, அந்த சிந்தனை ஓட்டத்தோடு தான் அவளுக்கு நாங்கள் போகணும். அப்படி போனால் தான் ரமலான் உள்ளுக்கு நிறைய விஷயங்களை சாதிக்கிறது. இப்போ கூலி வேலை செய்கிறவன் முதல் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவன் வரைக்கும் எல்லாருமே ரமலான் என்றால் ரெடி ஆகிற, தயாராகிற. என்ன ரெடி ஆகிற, என்ன தயாராகிற, ரமலானுக்கு தயாராகிற. இப்போ இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, 15, 16, 17, 18, 19, 19 நோம்புண்டா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாம சட்டி எல்லாம் எடுத்தாச்சு, கேஸ் டேங்கியை நிறைச்சாச்சு, அரிசி புளி அது இதெல்லாம் கொண்டாந்தாச்சு, ஃப்ரிட்ஜில் எல்லாம் நிறைச்சாச்சு,
ரமலான் நோம்பு பிடிக்க ரெடி ஆகிறோம். இப்போ இது என் கடைசி ரமலான் தான் என் தலைப்பே. இப்போ நான் ரமலானுள்ளுக்கு போகிறதும் பிறை அறிவிக்கப்பட்டால் நோம்பு நோட்கிறதும் அதுதான் தாக்கல். ஆனால் அதுக்கு முன்னுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கிற என்ன செய்யணும்? இன்று பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு தீர்மானத்தின்படி இன்று நோம்பு சஹர் செய்கிறோம், நோம்பு பிடிக்கிறோம். சஹர் செஞ்சிட்டீங்க, நோம்பு பிடிச்சிட்டீங்க. இரவு கியாமுல்லை தொழுகைக்கு வாரீங்க, சந்தோஷமான ஒரு அமர்வு, எல்லாரும் சேர்ந்திக்கிறோம். இமாம் சொல்கிறார் இஸ்தவு இஸ்தகீமு, காலக்காலோட சேருங்க, தோளோட சேருங்க, நெருங்கி நில்லுங்கன்ற. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? காலக்காலோட சேர்த்து தோளோட சேர்த்து நெருங்கி நிற்கிறீங்க. ஒரு சகோதரி இன்னும் ஒரு சகோதரியோட வலது கால் இடது காலோட சேருது. ஒரு சகோதரன் கண்ட வலது காலம் இன்னொரு இடது காலை சேர்த்து நிற்கிற. நின்றுட்டு தக்பீர் கட்ட ரெடி ஆகி பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு கொஞ்சம் தலையை தூக்கி லேசாக இப்படி பார்த்தா யாரும் இல்லை, உம்மட தங்கச்சி சாட்சி நிற்கிறார். இங்கல வாப்பட தம்பி சாச்சா நிற்கிறார். இப்போ என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் காலை நெருக்கி இடுப்புகளை கையை போட்டு சாச்சி நெருங்க, சாச்சி சாச்சா நெருக்கமே இருங்க சாச்சான்னு நெருக்கி உட்கார வைக்கிறது தானே, நெருங்கி இருக்கிறது தானே. இந்த இடத்துல ரமலான் கேஸ் டேங்கி நிறைச்சாச்சு, சில்லறை சாமான்லாம் வாங்கியாச்சு, மரக்கரையெல்லாம் கொண்டு வந்தாச்சு, கோழியாக இறைச்சாக மீனாக எல்லாம் கொண்டாந்து நிறைச்சாச்சு, எல்லாம் சரி. பிறையும் அறிவிக்கப்பட்டாச்சு, நோம்பு பிடிக்க ரெடி. நோம்பையும் பிடிச்சாச்சு, ஒரு நோம்பு பிடிச்சாச்சு. இங்கே தொழுறதுக்காக வந்திக்கிறோம். தோளோட தோல் காலோட கால் சேர்த்துட்டு பார்த்தா வாப்பட தம்பியா சாச்சா, உம்மட தங்கச்சாம் சாட்சி. இப்போ நெருங்க வேண்டியவங்க காரி கொண்டு அப்படியே வெளிக்கு ஒரு எஸ்கேப், அப்படி காரை சொரிஞ்சுக்க அப்படியே போய்து தூண்டு துப்பிட்டு மூக்க சீறிட்டு ஒன்றும் வரல, சும்மா அப்படி திரும்பி வேறத்தொரு பக்கத்தில் வைத்து நின்று தொழுவுற. என்ன தெரியுமா பிரச்சனை? ரமலான் ஹாஜியார் வந்து நுழைந்திருக்கிறாரு, ஆனால் இரத்த உறவை பகைச்சு கொண்டு வந்திருக்கிறார். இரத்த உறவை பகைச்சு கொண்டு ஹயாத்து மௌத்தும் இல்லைன்ற நிலைமையில் பாப்பட உம்மட உறவை தாய் வழி தந்தை வழி உறவை பகைச்சு கொண்டு ரமலானுள்ளுக்கு வந்திருக்கிறார் ஹாஜியார். இப்போ நோம்பு பிடிக்க போகிறாரோ, இதை பற்றி இஸ்லாமிய தீர்ப்பு என்ன? நோம்பு பிடிக்க ரெடி ஆகிறதில்ல, 10 நாளைக்கு முன்னுக்கு இந்த எஜித்துமா எனக்கு தெரியுமா, உங்களை முன்னேற்பாடு பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே வந்திருக்கிற இந்த நூற்றுக்கணக்கான உங்கள்கிட்ட கேட்குறேன், விசேஷமாக லேடிஸ் சைடில் கேட்குறேன். ஏண்ட குடல் வாய் உறவு, ஏண்ட இரத்த உறவு, தொப்புள் கொடி உறவு, எனக்கு எந்த பகையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். என் தாய் வழி உறவும் சரி தந்தை வழி உறவும் சரி நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? ஈத்திகாஃப் வைக்கிறதுக்கும், நோம்பலையும் உம்ரா செய்கிறதுக்கும், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கும், தர்மம் கொடுக்கறதுக்கும், ஜக்காத்து நூல் கணக்கு பார்த்து கொடுக்கறதுக்கு ரெடி. அதுக்கு முன்னாடி தான் சீர் செய்யணும். ஏதோ நான் இதை சொல்கிறேன், இது என்ன கடைசி ரமலான் என்றால் உலகத்தில் எனக்கு சாய்ஸ் பண்ண இயலாத ஒன்றிக்கு தெரியுமா? எனக்கு என் தொழிலை சாய்ஸ் பண்ணலாம், என் புள்ள படிக்க போகிற பாடசாலை சாய்ஸ் பண்ணலாம், நான் செய்ய போகிற வேலை வெட்டியை சாய்ஸ் பண்ணலாம், நான் முடிக்க போகிற மனைவியை சாய்ஸ் பண்ணலாம், எனக்கு வர வேண்டிய மாமா மாமி யாராயிக்கும் சாய்ஸ் பண்ணலாம், நான் கட்ட போகிற வீடு, வாங்க போகிற காணி, வைப்பிட போகிற பேங்க் சாய்ஸ் பண்ணலாம். எனக்கு உலகம் அழியும் காலம் வரைக்கும் என்னால் சாய்ஸ் பண்ண இயலாத ஒன்று சொன்னால் அது என் தாய் வழி தந்தை வழி உறவு. சாய்ஸ் பண்ண இயலுமா? நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மகனாக பிறந்திருந்தால் டால் போட்டு தான் யோசிக்கலாம், புறக்கேலாம். இப்போ நீங்கள் யாருக்கு மகனோ யாருக்கு மகனோ அதுதான் உங்களோட உம்மா அப்பா. உங்களுக்கு ஒரு பெரியம்மா இருக்கிற நடத்த கட்டவள், உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கிறாரு விபச்சாரம் செய்கிறவன், உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கிற கலப்படம் போய் ஏமாத்து ஊரில் நாட்டில் ஊரில் எந்த நல்ல பேரும் இல்லை. உங்களோட உம்மா ஒரு முஸ்லிம் இல்லாத பெண்மணி. இப்போ என்ன, எது உம்மாவோ அதுதான் உம்மா, எது வாப்போ அதுதான் வாப்பா. மனைவியை முடிக்கலாம், சரி வரல விடலாம், கணவனை முடிக்கலாம், சரி வரல விடலாம், பிரியலாம். அதுக்கு இஸ்லாம் வழிகள் வச்சுக்கு. உம்மா வாப்பா தாய் வழி தந்தை வழி இந்த உறவும் ஒரு நாள் புகையலாம். இது என்ன கடைசி ரமலான் என்றால் முதலாவது இதை நீங்கள் நான் நீங்கள் இதை சீர் செய்யணும். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்கிறேன், பயங்கரமான ஒரு செய்தியை சொல்கிறேன்.
துஃப்தஹ் அபுவாபுல் ஜன்னா யௌமுல் ஹமீஸ் வ யௌமுல் இஸ்னைன். ஒவ்வொரு திங்கள் ஒவ்வொரு வியாழன் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது. ஃபயுக்ஃபர் லிக்குல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா. அல்லாஹ்வுக்கு எந்தொன்றை வினை வைக்காத அடியாண்ட பாவம் மன்னிக்கப்படுது. 2 பேருக்கு மன்னிப்பில்லை. இவருக்கும் அவருக்கும் இவளுக்கும் அவளுக்கும் இடையில பகைமை, குரோதம், விரோதம், கோபம். உந்துரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. இந்த 2 பேரும் மனம் மாறும் வரை திருந்தும் வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த 2 பேரும் மனம் மாறி திருந்தும் வரைக்கும் பார்த்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்லுவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இதில் நான் கேட்குறேன் என்னண்டா, இப்போ ரமலானுக்குள்ளே போக போகிறோம், ரமலானில் கால் வைக்க போகிறோம். கொஞ்சம் வாங்க, ஏண்ட உம்மம்மா ஏண்ட அப்பா, ஏண்ட பாப்பம்மா ஏண்ட பாப்பப்பா, ஏண்ட உம்மட தம்பி நானா மாமா, சாச்சி பெரியம்மா, மாமி சாச்சா பெரியப்பா. இப்போ நான் சொன்ன உறவுகள் என்ன உறவு தெரியுமா தங்கங்கள்? இது அல்லாஹ் போட்ட 7 வானங்களுக்கு மேலிருந்து ரப்பு போட்ட உறவு. இந்த உறவு பாலத்தை சாய்ஸ் பண்ணி பெறலாம். அர்-ரஹ்மான் லகதும் பில் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷோடு அர்ஷில் தொங்கிக் கொண்டிருக்கிற உறவு. இது அல்லாஹ் போட்ட அல்லாஹ் தந்த உறவு. இந்த உறவு பாலத்தை யாராலையும் பகைக்கவே இயலாம். இந்த இரத்த உறவை துண்டிக்கவே இயலாம். நினைத்து கொண்டே இருக்கணும். அவங்க சிறுக்கில் இருந்தாலும் சரியே, அவங்க உம்மா வாப்பா இணை வைக்கிறவங்களாக இருந்து நீங்கள் தௌஹீதில் இருந்தாலும் அவங்களுக்கு தின்ன கொடுக்கணும், உடுக்க கொடுக்கணும், முறையில் கொடுக்கணும், மருத்துவம் செய்யணும். இது என்ற கடமைன்னு சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். இப்போ நான் முதலாவது சொல்கிற செய்தி என்னென்றால், முதலாவது இதை கொஞ்சம் கிளியர் படுத்துக்க. எதை கிளியர் படுத்தணும்? தாய் வழி தந்தை வழி உறவுகள், இரத்த உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள், இந்த உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு ரமலானுக்குள்ளே போகும். நவம்பர் மாதம் 26, 27, 28 இலங்கை திருநாட்டில் மிக பயங்கரமான நாட்கள். இந்த போன 25 25ஆம் ஆண்டு, இன்றைக்கி நான் பிப்ரவரியில் இருக்கிறோமே, கடந்து வந்து நவம்பர் 26, 27, 28 பயங்கரமாக நாடு அமளித்து முடியால் பாதிக்கப்பட்ட நாட்கள். இதில் நீங்கள் ஒரு 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 ஆடியோ கேட்டிருப்பீங்க. என்னென்னா, இது கம்பளையிலிருந்து வந்த ஒரு செய்தி. நாங்கள் பார்த்தது கேட்டது. ஒரு மௌலை பேசினார். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன இந்த பக்கம் கிளியர் ஆகணுன்றதுக்காக வேண்டி. ரமலானுக்கு நோன்பு பிடிங்க சகோதரர்களே, நாவடக்கத்தை பேணுங்க சகோதரர்களே, கண்ணை பேணிக்குங்க சகோதரர்களே, குர்ஆனோட நெருங்குங்க சகோதரர்களே, கியாமுல் லைல் சகோதரர்களே. அது 2வது தங்கங்கள். அதுக்கு முன்னுக்கு இதை பார்க்கணும். இது ஏட்ட கடைசி ரமலான்ட இந்த பக்கம் சிறப்பாகணும். கம்பொளையில் கடுமையான வெள்ளம். ஃபர்ஸ்ட் மாடி தாண்டாச்சு, 2ஆம் மாடிக்கு தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த மௌலை சொல்கிறாரு, ஒரு தம்பிக்கு தாத்தாக்கும் இடையில் முரண்பாடு, திருமண விஷயத்தில் முரண்பாடு 2 பேருக்கு. திருமண விஷயத்தில் 2 பேருக்கு ஒரு முரண்பாடு. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், தம்பியோட ஃபோனுக்கு கோல் வருது. ஃபோன் கையில் தான் நிற்குது. அவர் ஃபோனை கையில் எடுக்கிறார், ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கிறார். 1 கோல் வருது, 2 கோல் வருது, 3 கோல் வருது. இவள்கிட்ட கோல் ஆன்சர் பண்ணப்படாது அப்படின்னு விட்டுட்டாராம். அந்த மௌலை பயனில் சொல்கிறாரா, இதுலேருந்து நாங்கள் ஒரு பாடம் படிக்கணும். 3 கோல் ஆன்சர் பண்ணலை, விட்டுட்டாரு. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கேள்விப்படுது, கம்பளை தாண்டாம், தண்ணி ஃபுல்லாக வந்தாம். இப்போ இவருக்கு ஞானம் பிறக்குது, தாத்த கேன்சர் நடந்தோ. இப்போ எடுக்கிறாரு 1, 2, 3, 10, 28, 50, 55, 70, 79, 89 கோள்கள் எடுத்தான். சுவிட்ச் ஆஃப் 89 கோள்கள். நம்பிக்கை எழுந்துட்டாரு. தாத்த கேன்சர் நடந்திக்குமோ, எங்கேயும் புகையலாம், நெட்வொர்க் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் ஓகே, எல்லாம் ஏலா, ஒன்றுமே ஏலா, நாட்டு நிலைமை ஒன்று தெரியும். இப்படி இருக்க போக்கில் ஒரு மாதிரி பள்ளி இமாம்ட கோல் நம்பர் எடுத்து கோல் எடுத்தாராம். இதுக்கு முக்கியமான பாடம் உண்டிக்கு, அதை சொல்லிக்கொண்டு உள்ளுப்போம். இப்போ பள்ளி இமாமுக்கு கோல் எடுத்தால் பள்ளி இமாம் பேசினாராம். இவர் தாத்தட புள்ளகள்ட மற்ற அட்ரஸை சொல்லி
கொஞ்சம் பார்க்கணுமா இது ஒரு ஹவரில் கோல் தாருன்னா ஒரு ஹவரில் மாதிரி தம்பி கோழி பட்டிங் பண்ணுது. தாத்தா பற்றிய செய்தி டக்குன்னு எடுத்தால் மகன் பேசுகிறார், மாமா கடுமையான வெள்ளம் வந்துச்சு, எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தாண்டிச்சு, எங்களோட முன் கேட் லொக் ஆகிடுச்சு, வெளியே பயிற்சிகளை போயிடுச்சு மாமா, 2ஆம் மாடிக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. உம்மா ஒரு செய்தி சொன்னாங்க, மகன் அவசரமாக மாமாக்கு ஒரு கோல் எடுத்துட்டா எனக்கு வேறு யாரோடையும் பேச தேவையில்லை, ஒரு கோல் எடுத்த 2 கோல் எடுத்த 3 கோல் எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணலை மாமா. உம்மை கடைசியாக ஒரு வார்த்தை சொன்ன, மகன் நான் இதில் மவுத்தா போனால் எனக்கு கஃன் மாமாக்கு போட சொல்லு. இதை சொல்கிறதுக்காகத்தான் எடுத்த மாமா, நீங்கள் ஆன்சர் பண்ணல. உம்மோட ஜனாசாவை இப்போ தான் அடக்கிட்டு வந்தேன்ட்டு சொன்னார்னு ஒரு கவலையான கண்ணீர் போகிற செய்தியை அந்த மௌலவி பயானில் சொன்னார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, நாங்கள் நிரந்தரமாக வாழ வரல, ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வந்திருக்கிறோம். நான் பேசுகிற இந்த அமர் ஒரு தர்பியா உரையாக எடுங்க, எங்களோட உள்ளங்களை பக்குவப்படுத்த பண்படுத்தக்கூடிய நிகழ்வாக எடுங்க. எனக்கிட்ட உங்கள்கிட்ட சிறுக்கில்லை, சிறுக்கிட சாயல் கூட இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். பித்தியத்தில் சாயல் கூட இல்லை. உசிறு போனால் நாங்கள் சிறுக்கு செய்ய மாட்டோம், கொள்றண்ட கொண்டுட்டு போய் சிறுக்கு செய்ய மாட்டோம், உறுதியாக நிற்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை ஈகோ, கர்வம், திமிரு, ஆணவம், நான் என்ற தன்மை, நான் தாத்தா நீ தம்பி நான் நானா, எனக்கிட்ட நான் உனக்கிட்ட வரத்தில்லை நீ எனக்கிட்ட வா. இந்த தன்மைகள் களையப்பட்ட ரமலானாக இருக்கணும். இவைகள் இந்த முழுமையாக ஓஃபாகி ஓரமாகி நல்ல உள்ளத்தோடு இதே சுத்தியோட கால் பதிக்கின்ற ரமலானாக இருக்கணும். உறவுகளே, மரணம் சொல்லி வாரதல்ல, அது திடீர்னு வரும். அது திடீர்னு வந்தால் என் நிலப்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பொக்ஸை கீறினாங்க. நல்லா கேட்டுங்க, ஒரு பொக்ஸை இப்படி கீறினாங்க, பொட்டி சதுர பொட்டி இப்படி கீறினாங்க. கீறிட்டு டொட்டன்னு வச்சு நீட்ட கோடுன்னு கீறினாங்க. பொக்ஸை தாண்டி போகுது. இந்த டொட்டை சொன்னாங்க ஹாதா இன்சான், இந்த டொட் இதுதான் மனிதன்னுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சிறந்த உஸ்தாத், சிறந்த டீச்சர், சிறந்த ஆசிரியர், அவர் நல்ல இன்டெலிஜென்ட், புத்திசாலி. அவர் எழுதி கீறி விளங்கப்படுத்தி நிறைய செய்தி சொல்லுவார். கீறினாங்க, டொட்டை வச்சாங்க, நீட்ட கோட்டை போட்டாங்க. போட்டுட்டு சொன்னாங்க மேலிருந்து சில அம்புக்குறிகளை போட்டாங்க. இந்த டொட்டு இருக்கிற இது மனிதன்ண்டாங்க, நீண்டு போகிற கோடு இருக்க இது மனிதன் மேலெண்ணங்கள் ஐடியாஸ்கள் என்னாங்க, மேலிருந்து போட்ட அம்புக்குறிகள் இருக்கிற இது மனிதனை நோக்கி வர சோதனைகள் என்னாங்க. ஒன்றில் சிக்குவான் தப்புவான், தப்புவான் சிக்குவான், சிக்குவான் தப்புவான். ஆனால் ஒன்று கற்பனைகள் பல கோடி இருக்கும், அடையாம திடீர்னு மகத்தா பேத்திடுவான். இந்த பொக்ஸும் இந்த டொட்டும் நீண்டு போன கோடும் எனக்கு உங்களுக்கு சொல்ற செய்தி என்ன? ரமலானுக்கு போறோம், அல்ஹம்துலில்லாஹ், இபாதத்துக்கள் அலங்கரிப்போம். அதுக்கு முன்னாடி மௌத்துக்கு நான் என்ன தயார்படுத்தி இருக்கிறேனா? நான் மரணிக்க தயாருங்க நிலைமையில நான் இருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி வந்தால், மரணம் என்ற சிந்தனையே இல்லாமல் நான் இருக்கிறேன் என்றால் அதுதான் உண்மை. என்னங்கட சிந்தனை என்ன சொன்னா, பொதுவாக நீங்க பாருங்க, மரணம் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு எப்படி சொன்னா, மவுத்துன்றது அவருக்கு மட்டும்தான், எனக்கு அல்ல என்ற அளவில் நாங்கள் பைத்தோம். இது என்ன கடைசி ரமலான் என்றால், எனக்குள்ள வர வேண்டிய மெயின் உணர்வு இந்த மரண சிந்தனையோடு நாடுகளுக்கு போகணும். இன்னைக்கு நாங்கள் வாழ்ற இந்த உலகம் தானே, அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர அந்த உணர்வே இல்லாமல் வாழ்ற காலம். இங்கே வந்திருக்கிற எத்தனை பேருக்கு இன்றைய காலையிலிருந்து இது வரைக்கும் ஒரு 12-13 மணித்தியாலும் கடிச்சிட்டோம். ஒரு 15 மணித்தியாலும் கடிச்சேன்னு வச்சுக்கொள்ளுமே. ஒரு முறை நான் ஒரு நாள் மரணிக்க வேண்டும், எனக்கு ஒரு மௌத்திக்கு என்ன குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழிச்சு தூக்கி கொண்டு போய் அடக்குவாங்க, இந்த சிந்தனை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? வைத்தியரால கைவிடப்பட்ட நோயாளியாக இருக்கிறவன் கூட டாக்டரால கைவிடப்பட்டு
உன்னோட கடவுள்கிட்ட கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நோயாளியாக இருக்கிறவன் கூட ஆபாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிற காலம். சுப்ஹானல்லாஹ், அந்த சிந்தனை முழுமையாக இல்லா போன காலம். ஒரு மூமினை பொறுத்த மட்டும் அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் ஈகோ வராது, கர்வம் வராது, திமிர் ஆனா மமத வராது, நான் என்ற உணர்வு வராது, பாவம் செய்கிற உணர்வு இல்லாமல் போகும். தௌபாவுக்குரிய வாசல் நெருக்கம் வரும், அவன்கிட்ட நிறைய கேட்கும் என்ற உணர்வு வரும். அது வராமைக்கு காரணம் இந்த சிந்தனை இல்லா போறதுதான். இந்த உலகம் நிரந்தரமற்றது, நிலையானதல்ல. கொஞ்சம் கால வாழ்க்கைக்கு வந்தோம், ஆனால் நாங்கள் நிரந்தரமாக வாழப்போற மாதிரி ஃபீலிங்ல இருக்கிறோம். இது ரப்பி என்கிட்ட பேசுறான், வாங்க வா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஏண்ட கடைசியான ரமலானாக இருக்குமாக இருந்தால் கட்டாயம் இந்த ரமலானுக்குள்ளே போகிற நேரம் மரண சிந்தனையோட ஒரு மூமின் நுழையணும். அல்லாஹ் தன்னோட கண்முன்னுக்கு நிறைய நிகழ்வுகளை காட்டிக்கொண்டு தான் நிற்கிறான். பாடம் பெறுறவங்க, உணர்வு பெறுறவங்க குறைவாக இருக்கிற காலம். நீங்கள் கொஞ்சம் பின்தள்ளி பாருங்கள், ஒரு சில செய்திகளுக்கான சொல்கிறேன். ஒரு மூமியின் உள்ளத்திலிருந்து வேறு பிரிக்க முடியாத உணர்வாக இந்த உணர்வு இருக்கணும். ரமலாண்ட சிறப்பு, குர்ஆன்ட சிறப்பு, தௌபாட சிறப்பு, அங்கே போன இஃப்தார் சாயிம்ட சிறப்பு, லைலத்துல் கத்ர், இதெல்லாம் நாங்கள் கேட்டு 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 புளிச்சு போட தெரிஞ்ச விஷயங்கள் தான். வருஷத்துக்கு ஒருக்கா சந்திக்கிறோம்ன்றதால முக்கியமான இந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்.
அதெல்லாம் எனக்கு மேலே நிறைய கேட்டுக்கிட்டு முன்னுக்கு வந்த தலைப்பில் கேட்டும் இருப்பீங்க. நவம்பர் 27, 28, 26, 27, 28 எங்களோட நாட்டில் ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு நல்லா தெரியும். ரப்பல் ஆலமீன் எங்களோட கண் முன்னுக்கு பல நிகழ்வுகளை காட்டுறான். உணர்வு பெற வீதம் குறைஞ்சு போகுது, அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர. இப்போ நாங்கள் வாழ்கிற காலம் எப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஜனாதா செய்தி கேள்விப்படுது, உங்களோட பக்கத்து விட்டு ஜனாதா செய்தி கேள்விப்படுது. இப்போ நீங்கள் என்ன செய்கிற, வரைஞ்சி கட்டி கொண்டு வைத்து கொண்டு அங்கே வேலை செய்கிற. அந்த மையத்தை தூக்குறதும் பெரட்டுறதும் கட்டில் போட்டுறதும் அவரை மையத்தை படுக்க போட்டுறதும் அந்த வீட்லிக்கு சட்டிப்பாடு அவங்க எல்லாம் போட்டுக்கொண்டு பொம்பளை போய்த்து கழுவுறதும் வாஷ்ரூம் எல்லாம் கழுவுறதும் கூட்டுறது தொடக்கிறது எல்லாம் செய்கிற. மகித்தா போனது இப்ராஹிம் நானா என்றால் எங்களோட ஃபீலிங் என்ன தெரியுமா, இப்ராஹிம் நானா மகித்தாயிட்டார் கூட தான். அந்த வேலையில் ஈடுபட்ட இஸ்மாயில், ஃபாத்திமா, இவங்களுக்கு என்ன தெரியுமா, மையத்துட்டுக்கு வந்திருக்கிறோம், மையத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எனக்கு வருமென்ற சிந்தனை அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர இல்லாத காலம். எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்கண்டா, நீங்கள் பாருங்கள், இப்போ தௌஹீத் மையத்து வீடுகள், ஏகத்துவ சகோதர மையத்து வீடுகள்லையும் கூட ஜனாதா செய்து கேள்விப்பட்டதோட முதலாவது வேலை என்ன தெரியுமா, இப்போ நெஸ்கஃபே மெஷின் வரணும், நெஸ்டி மெஷின் வந்துடணும். நெஸ்கஃபே வந்தாச்சு, நெஸ்டி வந்தாச்சு, கிளாஸுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டாச்சு, கல்கண்டு ஈச்சப்பழ ஏற்பாடு பண்ணப்பட்டாச்சு. மையத்து விழுந்ததோட பேச்சுவார்த்தை என்ன தெரியுமா, புளிக்கறி நல்லமா, பருப்பு நல்லமா, புளியானம் இந்த மெனு நல்லமா, இல்லாட்டி பிரியாணி ஏற்பாடு பண்ணோமா, தூரீது மக்கள் வார ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் தின்ன சாப்பிட வழி இல்லாமல் தானே வராங்க. இது கல்யாணம் விட்டு தானே வார. இப்போ அப்படி ஒரு ஃபீலிங் தான். இப்போ என்ன ஃபீலிங்குன்னா, ஜனாதா விழுந்ததோடு வேண்ட சிந்தனை எல்லாம் என்னென்னா, புளிக்கறி ஆக்கிறா, இறைச்சிக்கறி ஆக்கிறா, கோழியை போட்டுறா, அச்சாறு செய்கிறா, இது செய்கிறா. இப்படி ஒரு வித்தியாசம். எந்த அளவுக்குன்னா நீங்கள் பாருங்கள், ஜனாதாவை குளிப்பாட்டுற கபஞ்சர் எல்லாம் நடக்குது. ஒரு ஒரு ஜொல்லி மாதிரி ஒரு சமூகம் பார்க்குது. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்கண்டா, அன்றைக்கு நைட்டுக்கு முழிச்சிருக்கிறதுக்கு பொடிய மாதிரி ரெடி, காட்ஸ் விளையாட்டுறதுக்கு ஒரு குரூப் ரெடி, வைஃபை எல்லாம் போட்டுக்கொண்டு ஃபோனில் உட்கார்றதுக்கு ஒரு குரூப் ரெடி. 2-3 நாளைக்கு மையத்தை இதுவரைக்கும் 24 மணி நேரம் நடக்கிற சட்டத்தில் தான் இருக்குது. அநியாயம் சொல்லப்படாத 2-3 நாள் எம்பம் பண்ணி வைக்கிற நிலைமையில் இல்லை. இருந்தாலும் அதுக்கு புறவுள்ள ஃபீலிங் என்ன தெரியுமா, முழிச்சிருக்கிறதுக்கு ஏற்பாடு, கோப்பிக்கு ஏற்பாடு, இதெல்லாம் நடக்கிற அளவு இன்றைக்கு மாறி போகுது. சாப்பாடெல்லாம் கொடுத்து பெரிய ஏற்பாடு செய்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டங்கள் வகுக்கப்படுது. ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிறோம், அப்பா மையத்தை தூக்கி கொண்டு போகிற நேரம் என்ன செய்கிற, ஒரு திக்ரீக்கா கூடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் துஃப்லிஹூன் லா இலாஹ இல்லல்லாஹ் எது சிறண்டிக்கா ஒன்றுமே இல்லை. மையத்தை தூக்கிண்டு சத்தமே இல்லாமல் போகணும். தனல் சட்டியும் இல்லை, நெருப்பு சட்டியும் இல்லை, கொண்டே விரிச்சு போடுறதும் இல்லை, வெள்ளை போட்டு வெள்ளைக்கு மேல் நடக்கிறதும் இல்லை, மண் தூவுறதும் இல்லை, மலர் தூவுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிறோம். பின்னால் போகிற எனக்கும் உங்களுக்கும் ஜனாசாக்கு பின்னால் போகிற உங்களோட ஃபீலிங் என்ன தெரியுமா, இமாம் என்ன சொல்லுவார், முன்னால் போங்க, பின்னால் போங்க, வலதால போங்க, இடதால போங்க, மையம் தூக்கி கொண்டு போங்க. தூக்கி கொண்டு போகிற பின்னால் போகிற எங்கட ஃபீலிங் எது தெரியுமா இருக்கணும், எதா இருக்கணும், அது நான் என்னத்தான் தூக்கிட்டு போகிற. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு வந்தாங்க, குளிப்பாட்டினா, கவனம் செஞ்சாங்க, தூக்கினாங்க, இதுதானே லைஃப். நான் குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் பெரிய கோடீஸ்வரன், அன்றாபுரம் டிஸ்ட்ரிக்டில் பெரிய கோடீஸ்வரன், ஓல்சிலம் பெரிய கோடீஸ்வரன், வெறும் கையோட தானே போகணும். ஒன்றேமே நான் தூக்கிட்டு போகலையே. என் மனைவி, என் புள்ள குட்டி, என் வாகனம், என் சொத்து பத்தி, என் பேங்க் வைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வெறும் கையோட போற. இவர் நானாக இருந்தால், இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் நினைக்கிறேன், ஒரு ஜனாசா வீட்டில் ஒரு ஜனாசா போகிற நேரம் கேட்குறாரு, அந்த ஜனாசாக்கு திருப்பி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, ஒரு திக்ர் செய்கிறதுக்கு, ஒரு துவா, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதுக்கு, 2 ரக்காத் தொழுகிறதுக்கு? இல்லை, கிடைக்காதானே. அல்லாஹ் உனக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். என்ன சொன்னார் இமாம்? இமாம் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அவருக்கு கோடீஸ்வரர் அடித்தா கிடைக்க போகிறல்ல, உனக்கு எல்லாம் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார், நீ இதை பயன்படுத்தி கொண்டான். ரமலான் ஏண்ட கடைசி ரமலான், இதுக்கு போகிற நாங்கள் திட்டமிடல் இருக்கணும், பிளானிங், உணர்வு இருக்கணும். இந்த உலக நிரந்தரம் என்றா சுப்ஹானல்லாஹ் மாதிரி பேசிக்கலாம், நிரந்தரம் அல்ல. இந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போய்
பின்னுக்கு போகிறவங்க எப்படி தெரியுமா, ஷோமைக்கிறா என்ன ஃபேமிலியே வந்தா தனியே நீங்கள் மட்டும் வந்தா உங்களோட மூத்த மகன் கிட்னி விஷயம் ஓகே, இப்போ உங்களோட இளைய மகள்கிட்ட கல்யாணம் சொல்ல வர கிடைக்கல பாருங்க, நீங்கள் இன்னும் அந்த பெஸ்டர் மருந்து குடிச்சு கொண்டிருக்கிறாய்க்குமே, உங்களோட ஊற்றுவேலைகள் முடிஞ்சால் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது, ஆடு மாடெல்லாம் எப்படி, அதை சுபஹானல்லாஹ். மையத்தை பின்னுக்கால ஜனாசாக்கு பின்னுக்கால போக ஃபீலிங்கோட போ, உணர்வோட போ. திக்ரு இல்லை, துவா இல்லை. சரி, அடுத்த சமம் என்ன சொல்லுது, பணத்தை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறோம், திக்ரும் இல்லை துவாவும் இல்லை. இதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறது தெரியுமா, பணத்தை கொண்டு, இதுதான் சுன்னா, இதுதான் இஸ்லாம், இதுதான் ரசூலோட வழிமுறைன்றோம். பேச்சு போகிற வழிமுறையா? இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், மரணத்துக்கு பின்னால் கூட உணர்வு இல்லாத போகிற காலம். நெஸ்கபே மெஷின், நெஸ்டி மெஷின், சாப்பாடு ஏற்பாடு மாதிரி தூக்கி கொண்டு போகிற நேரம் அந்த ஃபீலிங்கே இல்லை. பள்ளியில் கொண்டு வைத்து வச்ச ஜனாசாக்கு பின்னுக்கால் 500 பேர் வந்து 350 பேர் பள்ளி உள்ளுக்கு, 150 பேர் சொல்லிட்டா எங்கே தெரியுமா, அவங்க வெளியே சுப்பேசர் மாறவங்க கண்ணால் பார்க்குறப்பா, அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க ட்ரௌசருக்கு அப்படி கையை போட்டுக்கணும், அப்படி இருக்குது, அப்படி சுற்றுறது. பள்ளி ஒட்டிய மையவாடியாக இருந்தா, ஒரு மழை சீசனில் மையவாடி இருக்கும், மையத்தை கொண்டாந்து தொழில் வச்சுட்டு பள்ளி உள்ளுக்கு போகிற தொழாமைக்கு போன குரூப்பில் பேசிக்கொள்கிறாங்க. என்ன தெரியுமா, இந்த கபருக்குள்ளேயே வாழைப்பட இறக்குறாய்க்குமே, வாழைப்பட வைக்கணுமா, அவர்கிட்ட இன்ஜினியர், அந்த இன்ஜினியர் இது வாழைப்பட வைக்கணும். இன்னொருத்த சொல்கிறான், அடே சவுதியில் லாச்சு கபர் இருக்கிறடா, என்ன இது தோண்டி இப்படி சுகரை தோண்டி சுகர் உள்ளுக்கு என்ன கபரை தோன்ற, இந்த சுவரில் தோண்டி உள்ளுக்கு மையத்தை போட்டு மூடிடுற. இப்போ என்ன தெரியுமா நடக்குது, கபுரடியில் கூட மரணம்ன்ற சிந்தனை இல்லாமல், பள்ளியில் கூட தொழணும்ன்ற உணர்வு இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஃபன் குரூப் ஒன்று உருவாயிட்டு போகிற காலம். மையத்தை வீடியோ பண்ணுறதும், ஜனாசா வீடியோ பண்ணுறதும், கபூர் இருக்கிறத வீடியோ பண்ணுறதும், அதை லைவ் போட்டு காட்டுறதும், அந்த உணர்வுகள் மங்கி போன காலம். எங்கள் ஏரியாவில் கொரோனாவுக்கு முன்னால் மையவாடிக்கு 2 சைடால் ரோட்டு இருந்துச்சு. அது எல்லாருக்கும் லேசாக இருந்துச்சு, மையவாடி ஊடறுத்து பைத்துக்குள்ள உள்ளுக்கெல்லாம் போகலாம் இருந்து. ஒரு சைடை ஃபுல்லாக தாப்ப கட்டினாங்க. சரியான கவலை. காரணம் கிட்டே, அப்பா இந்த வேலை செய்கிறீங்க, இருக்கேல் நல்லந்தானே அப்படின்றதோட, இல்லை மௌலவி இங்கே நைட்டுக்கு வந்தால் பஜா போடுறானுவல், அங்கே போனேன்னு சொன்னால் இந்த பாபிக்கு போடுறானுவல் கபூர் அடியில், அங்கே போனேன்னு சொன்னால் இந்த கொரெக்ஸ் டீன்னு சொல்லி ஒரு பானியம், இருமல் பானி, அந்த போத்தல் எல்லாம் நிறச்சி வச்சுக்கிறானுவல். மையவாடியில் கூட மரணம் என்ற சிந்தனை இல்லாமைக்கு போகிற ஒரு காலம். பாபிக்கு போட்டது என்ன, மையவாடிகள் பூந்தோட்டம் மாதிரி, அதை வச்சு பெருமை அடிக்கிற, மையவாடி பூந்தோட்டம் மாதிரி இருக்கலாம். மையவாடியில் ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் பேர் மையவாடிக்கு போதே தெரியுமா, பூந்தோப்பு போகிற மாதிரி ஃபீலிங், போய்த்து ரிலாக்ஸாக உட்காந்து அதில் கொஞ்சம் இருந்து சிரித்து பேசி விளையாடி இல்லை, அப்படி ஒரு காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஒரு மூமினை பொறுத்த மட்டும் அந்த சிந்தனை இருக்கணும். நடந்து பிடிச்ச சில நிகழ்வோட கண்முன்னு கொண்டு வாரனே தெரியுமா, ரமலான் உள்ளுக்கு போகிற நீங்கள் நானும் கட்டாயம் இது ஏன் கடைசி ரமலான் இந்த மரண சித்தினோட போகும். சத்தியமாக வல்லாஹ் இந்த உலகத்தில் 1000 மோட்டிவேஷன், 1000 கவுன்சிலிங், 1000 மிம்பர் மேட சாதிக்காத சாதனையை ஒரு மரணம் சாதிக்கும். ஒரு மரணத்தை பார்த்து அந்த உணர்வு, அந்த பயம் சாதிக்கும். தெரியுமா, மரணத்தை விட சிறந்த பெரிய உபதேசி இந்த உலகத்தில் இல்லை. மரணம் தான் பெரிய உபதேசி, பெரிய பயம், பெரிய மௌஇதா மரணம் தான். ஜனாசா பெரிய ஒரு மௌஇதா, பெரிய ஒரு உபதேசம். நீங்க பாருங்க, 2024 சம்மாந்துறையில் காசிஃபுல் உலூம் அரபு கல்லூரி, காசிஃபுல் உலூம் அரபு கல்லூரி 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு டிசம்பரை நீங்க பாருங்க, அழிவுகள் நிறைஞ்ச மாதம். ஏண்டா அல்லாவுக்கு புள்ளை இருக்குன்னு சொல்லி கொண்டாடுற ஒரு மாதம். 31 மிகப்பெரிய கொண்டாட்டம், முஸ்லீம் இளைஞர்கள் யுவதிகள் சேர்ந்து கடற்கரைக்கு போய் கொண்டாடுற மாதம். அழிவுகள் நிறைஞ்ச ஒரு மாதம் தான் இந்த 2024 2024. காசிஃபுல் உலூம் சம்மாந்துறை அரபு கல்லூரியில் கிழக்கு மாகாணம் பயங்கரமான வெள்ளம். நாங்கள் எல்லாம் நிறைய அனர்த்தங்கள்லாம் இது பொருட்கள் எல்லாம் அனுப்பினாங்க எல்லா ஊர்கள்லேருந்து. இதில் அங்கே அந்த மதரசா திடீர்னு வெள்ளத்தால் லீவு கொடுக்கப்பட்ட. நாங்கள் நினச்சி வாரதில்லை மரணம், நினைக்காமலே வாரது மரணம். வலது கால தூக்குறவனுக்கு இடது காலத்துக்கு அவகாசம் இல்லைம்மா. மௌத்துன்றது அப்படித்தான்.
பேசுகிற நான் முடிக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, கேட்குற நீங்கள் வீட்டுக்கு போய் சேர உத்தரவாதம் இல்லை, ஒரு கவலை உணவை சாப்பாட்டை வாயில் போடுவீங்க உத்தரவாதம் இல்லை. என் சிந்தனை ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கொண்டு வர நான் ஓதிக்கொண்டிருக்கிற புள்ள. என்னோட மாமா இருந்தார், அம்பலாந்து பள்ளியில் இமாமா இருந்தார். மദ്രസா லீவ் என்ன கொண்டு போட்டு ஒரு 10 நாள் பள்ளியில் இருந்து சொல்லி இருக்கிறேன். லுகர் தொழில் வச்சுட்டு போய்த்து உட்காந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறேன். ஒரு தாள் ஓதுறேன், ஓதி முடியல, கதவு தட்ட சத்தம் கேட்டுச்சு, வாங்கன்னே. ஒரு ஆள் வந்தார், ஹசரத் பள்ளி எச்சம் போட்டுக்கு தாழ்த்துன்னு தாங்கன்றார். இருக்குண்டா எடுத்துகிட்டு போனோம், கலண்டர் தாழ்ந்து எடுத்துகிட்டு போய்த்தார். இது பள்ளிண்டா அது வீடு. இவ்வளோ ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள நடக்குது, 5 நிமிஷம் கூட பேத்திக்காது. நான் இப்போ ஓதிக்கொண்டிருக்கிறேன், திருப்பி கதவு சட்டுறேன், வாங்கண்டா ஒரு சின்ன பிள்ளைன்னு வரான். ஹசரத் ஹசரத் உம்மாவோட கூட்டு வச்சு பாப்பா மவுத்து. என்னடா இது, நானும் சின்ன பிள்ளை ஓதிக்கொண்டிருக்கிற பிள்ளை, மദ്രസാவில் ஒன்றும் தெரியும், எனக்கு அனுப்புவாங்க இல்லை. டக்குன்னு ஷேட்டை போட்டுக்கொண்டு ஓடி போகிறேன். கிச்சனோடையுமே ஒரு செட்டி, ஒரு சாய்மானம் போயிட்டு சாய்மானத்தை சாய்ந்தா சாப்பாட்டை போட்டு பிள்ளைன்னா அவள் சாப்பாட்டை போட்டுக்கொண்டு ஒரு சத்தத்துக்கு திரும்பி பார்த்தா எப்படி நிற்கிறாராம். இவ்வளோ ஒரு 5 நிமிஷம் இல்லாத மவுத்து. நான் மரண சிந்தனை பயான் ஒருத்தர் சொல்கிறாரு, ஷேக் எங்கட பஸ் வந்து சைன் பண்ணுவார், 2 டொட்டு வைப்பார், சைன் பண்ணினார், ஒரு டொட்டை வச்சாரு, விழுந்துட்டாருன்னு. வலது கால தூக்கிறதுக்கு இடது காலத்துக்கு அவகாசம் இல்லை. மரணம் என்ற சிந்தனையோட தான் நாங்கள் லைஃப் ஆரம்பிக்கணும். ரமலானுக்கு அப்படித்தான் போகணும். அப்படி நீங்கள் போங்க, சுபத்தில் பாரமாயிக்காது, கியாமிலே பாரமாயிக்காது. காசிபுல்லும் 2024 மദ്രസா லீவு கொடுக்கப்பட்ட நானும் மோதின ஒரு மாணவன். இங்கே வந்திருக்கிற ஹாஸ்டல் இருந்தவங்க இருப்பீங்க. ஹாஸ்டல் இருந்து வீட்டுக்கு போகிற வார சிந்தனை என்ன தெரியுமா? அந்த மாதிரி சந்தோஷம் இல்லை. போகணும், வீட்டுக்கு போகிற இன்ஷா அல்லா, உம்மை முட்டு போகணும், சாச்சி விட்டு போய், பெரிய முட்டு போய், விளையாடணும், கிரிக்கெட், அப்படி தான் போகிறையா? இப்போ போகிற எப்படி தெரியுமா? வீட்டுக்கு போகணும், போனதுமே ஃபோனை கையில் எடுத்தாச்சு. புள்ளட சிந்தனை அப்படி தான், உம்மமாரும் அப்படி தான் மைண்டு செட் பண்ணி வச்சுக்க. இப்போ வருவான், 10 நாள் தானே, ஃபோனை கொடுப்போம், கொஞ்சம் யூடியூபில் பேச கொஞ்சம் இருந்துட்டு போட்டும் புள்ள, அப்படி மனசு செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளையோட சிந்தனை எப்படி இருக்கும்? உம்மோட யோசனை எப்படி இருக்கும்? பிள்ளை வார ஆக்கி அரிசி போடணும், தின்ன கொடுக்கணும், ட்ரிப் கூட்டு போகணும். பாப்பமாட சிந்தனை மகன் வார புள்ளேடு, அப்படி தான் இருந்துக்குமே. 9 பேர், அப்போ 9 பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ மறக்கப்படாது. அல்லாஹ் சொல்கிறான், மறக்கப்படா, இதெல்லாம் மனசு நீக்கணும். ஒரு வயல் போன்ற ஏரியா, நடுவாள பாதை. இந்த ரோட்டை நான் பெய்த்துக்கொள்ள மாட்டேன், நீங்கள் போவீங்க. கண்ணை பற்றி உங்களுக்கு போக வேதனைமா கூட ஊரு பெய்த்து இங்கே குழி இருக்குது, இங்கே குண்டு இருக்குது, இங்கே வெம்மை இருக்கோன்னு தெரியும். அது இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க. நடுவான பாதை, இரு பக்கமும் வயல் மாதிரி உள்ள ஏரியா, அப்படியே கடல் மாதிரி பொங்கி இருக்குது. இதால் ஒரு டிராக்டர், உளவியந்திரத்தை டிராக்டரில் ஏற்றி அந்த புள்ளைகள் எடுத்துக்கொண்டு வர தண்ணிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் டிராக்டர் இழுத்து கொண்டு வைத்து 9 பேர் அல்லது 6 பேர் 2024 மகித்தா போட நாடே சோகத்தில் ஆரம்பிச்சு. 2025 சாய்ந்த மருதில் இப்போவும் அடித்து பாருங்க, அல்லாஹ் கண்ணுக்கு வச்சு தான் இருக்கிற. கண் முன்னுக்கு பார்த்துட்டு அப்படியே படமாக வச்சு தான் நிற்கிறான். வீடியோவை பார்க்கணும். சம்மாந்துறையில் காரில் போன கார் உண்டு, விழுந்துச்சு, ஊரே சுற்றி நிற்குது, கயிற்றை வீசுகிறாங்க. அந்த வயசாளி அந்த கயிற்றை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், கட்டிடான்ற இதில் கட்ட சொல்கிற ஸ்ரீயில் கட்டிடான்ற வேணு கையை முழிக்கிறாரு. அப்பா, உம்மம்மா, பேத்தி, 3 பேர். அப்பா அந்த பிஞ்சில் முகத்தை பார்த்துருப்பீங்க. அந்த புள்ளோட உணர்வு எப்படி இருந்துக்கு, அந்த அப்பா உம்மோட உணர்வு என்ன இருந்துக்கு? நாங்கள் போனாலும் பரவாயில்ல, பிஞ்சு சேர்ந்து போகுதுன்னு யோசிச்சிருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து அந்த கார் இப்படி போய் அப்படி போகுது, முடிஞ்சு ஹலாஸ். செகண்டுக்குள்ளே நடக்குது. அக்ஸிரு ذِكْرَ هَذِهِ اللَّذَّاتِ, எல்லா வகையான இன்பங்களையும் ஒரு செகண்ட் தவிடுபடியாக்குமே. அந்த மரணத்தை அதிகம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இந்த உணர்வுகளை சொல்கிறேன் தெரியுமா? ஆரம்பத்துக்கே சொன்னேன், குடும்ப உறவு சொன்னேன். ரமலானுக்குள்ள போக்குள்ள இந்த சிந்தனை இருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன், உங்களோட உள்ளங்களுக்குள்ள ஒரு உணர்வூட்டல் இதை எடுக்கிற முறையில் இருக்குது. இந்த உணர்வை நீங்கள் ஒழுங்காக எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரமலானுக்குள்ள தங்கமாக போகலாம். விலான கம ரம்புக்கலை மிச்சம் தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான்.
அக்குருடைய அண்டிய பிரதேசம். என்ன என்ன நடந்துச்சு? ஒரு கிராமம், அதில் ஒரு 27 வீடுகள் நினைக்கிறேன், 20-27 ஒரு சின்ன ஒரு ஏரியா. மண்ணுக்குள் மாண்டு போன ஒரு கோர நிகழ்வை நாங்கள் பார்த்தோம். ACTJல ஜும்மா 2-3 வாரங்களுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஜும்மா முடிய கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, ஒருத்தர வந்து பேசிக்கொண்டு 2 பேர் கொஞ்சம் இல்லைங்கிட்டு கடைசி அந்த 2 பேரும் வந்தாங்க. மௌலவி அந்த ரம்புக்கையில் எங்கட ஊர் தாங்கண்டாங்க. சரி, நான் ரமீஸ் மௌலவின்னு சொன்னேன். ரமீஸ் மௌலவி இல்லை, ரமீஸ் சார், அதே என்ற மச்சான் தானுண்டா. 9 பேர் மகுத்தாப்போட வரலாறு ரமீஸ் சார் சொல்கிறார் பயானில். அவர் ஒரு ஸ்பீச்சில் நீங்கள் பார்த்து ரமீஸ் சார் ஒருத்தர் பேசுவார். என் குடும்பத்தில் என் மனைவி, என் மகள், என் மகன், என் மைனி 9 பேரை இழந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அதை நான் பயானில் சொன்னேன். அப்போ அந்த போய் வந்து சொல்கிறார் கையை பிடிச்சு கொண்டு, மௌலவி அது ஏண்ட உம்மா, என் தாத்தா, என் தாத்தோட மகள், என் குடும்பம் 9 பேர் போனாங்க மௌலவி. என் உம்மோட மையத்து கூட கைக்கு கிடைக்கல. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி, அந்த உண்மையிலே ஒரு வித்தியாசமான உணர்வு. நான் கையை இறுக்கி பிடிச்சி துக்கார் பேசிக்கொண்டீங்க, துவா செஞ்சு என்ன செய்ய மௌலவி, இதுதான் நிலைமை. அது இன்னொரு கவலை என்ன தெரியுமா? அந்த பிள்ளை கெக்கடங்குள்ளையில் படித்து பயோ எக்ஸாம் எழுதி போட்டுட்டு, எக்ஸாம் எழுதி போட்டுட்டு வீட்டுக்கு வார அல்லாஹ் ஏற்பாடு, அல்லாஹ் தீர்மானிச்சா போகணும். அல்லாஹுல்லதீ யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தான் உறக்கத்தில் உயிர்களை எடுக்கிறான், தூக்கத்தில் உயிர் அல்லாஹ் எடுக்கிறான். சில உயிர்களை அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறான். திருப்பி அனுப்பப்பட்ட உயிர்களுக்கு இலா அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு நாள் நிரந்தரமாக வந்து செய்திருவீங்க. இதுவரைக்கும் நான் நீங்கள் எந்த ஜமாத் தெரியுமா? என்ன ஜமாத்? உயிர் பறிக்கப்பட்டு தினமும் திருப்பி அனுப்பப்படுகின்ற ஜமாத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் நிரந்தரமாக பறிக்கப்பட்ட ஜமாத்துக்கு போய்த்திடுவோம். கொஞ்சம் பேர் தூக்கத்தில் மரணித்தவர்கள், கொஞ்சம் பேர் தூக்கம் மரணம் திருப்பி தாரான். தூக்கம் மரணம் எப்படி? அது உண்மை. தூக்கம் மரணம். நீங்கள் அழகா பெட்டில் படுத்தீங்க, காலையில் எழும்பி பார்த்தா செட்டியில் முன் செட்டியில் போட்டிக்குது, ஃபேனை போட்டு இங்கே படுத்து இங்கே வந்து என்னடா இது உமா தூக்கத்தை நடக்கணுயோ சரி எனக்கே இல்லைடா, ராவி சாச்சவன் வந்த அவங்க ரூமில் படுக்கிற ஒன்றும் கொண்டாந்து இங்கே போட்டு தெரியா. தூக்கம் ஒரு மரணம். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை சொல்கிறோம் தெரியுமா? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா. அரபு தெரியும் எங்களுக்கு. அல்லாஹும்மடா ரப்பே இறைவா, பிஸ்மிக உன்னுடைய பேரை சொல்லணும், அமூத்து நான் மவுத்தாகிறேன், வாஹியா திருப்பி ஹயாத்தாகுவேன். ஒவ்வொரு நாளும் இதை சொல்கிறப்பா. உன்னுடைய பேரை சொல்லணும் மவுத்தாகிறேன், உன்னுடைய பேரை சொல்லணும் ஹயாத்தாகிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். சில நேரங்களில் பெல் அடித்து கதவை தட்டி திறக்கல. ஒரு ஏரியா தோட்டம், கடைசியாக முடிவு செஞ்சாங்க உள்ளுக்கு மவுத்து தான், குட்டி உள்ளுக்கு மவுத்துன்னு நினைச்சாங்களாம். ஓட்டை கலட்டி கொண்டு வைத்து இறங்கி தட்டினா ஹேண்டு பார்க்கிறாள். தூக்கம் மரணம், தூக்கம் மவுத்து. அல்லாஹ் சொல்றான் திருப்பி அனுப்புறான். ஒரு நாள் நிரந்தரமாக பிடிச்சிடுவான். நாங்கள் இதுவரைக்கும் யாரு திருப்பி அனுப்பப்படுகின்ற கூட்டத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் நிரந்தரமாக பேசிடுவோம். இது எப்படி தெரியுமா சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். என்ன மௌத்தாக்கினத்துக்கு பிறகு ஹயாத்தாக்கின அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். ஒரு நாள் நிரந்தரமாக உனக்கிட்ட வந்து சேர்ந்துடுவேன் என்று சொல்லிக்கொண்டு தான் அப்போ எழும்புகிறோம். ரப்பு பேசுகிறான், ஒத்தத்தஹிதூனல் மசானி லஅல்லக்கும் தஹ்லுதூன். கோட்டை கொத்தளங்களை, அடுக்கு மாடிகளை, சொகுசான வீடு வாசல்களை அமைக்கின்றீர்கள், எடுக்கின்றீர்கள். லஅல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமாக வாழ போகிற மாதிரி ஃபீலிங்கில் வாழ மாட்டீங்க, வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்கள், ஹைதராபாத் இந்தியாவில் உம்ராவுக்கு வந்தாங்க 50-52 பயணிகள் நான் நினைக்கிறேன். அதில் உம்ராவை முடித்து போட்டுட்டு மக்கா ஜியாரா, மக்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்து மதீனாக்கு போகிற நாள். மதீனாக்கு போகணும், அல்லாஹ்வோட ரவுலாக்கு போகணும், அபூபக்கர் உமர் ரஸியல்லாஹு எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த அந்த கபரில் போய் சந்திக்கணும், மஸ்ஜித் நபவியில் போய் தொழணும், குபா அங்கே இங்கே ஃபுல்லாக உஹது எல்லாத்துக்கும் போகணும், சுற்றணும், சஹாபாக்களோட கால்பட்ட பூமியினால் நடக்கணும். அந்த உணர்வில் தான் போகிறேன். 42 பேர் பஸ்ஸில் போனாங்க.
மதீனாவை சந்திக்க போனாங்க. 42 பேர் போனாங்க. இடையில போற நேரம், மதீனாவை அண்மிக்கிற நேரம், சுப்ஹானல்லாஹ், பெட்ரோல் நிரப்பப்பட்ட ஒரு பவுசர் கொண்டு வந்து பஸ்ஸில் விட்டு ஒன் த ஸ்பாட் கருகி போனாங்க. அல்லாஹ் சுஹதாக்கள் அந்தஸ்தெல்லாம் கொடுத்து வைக்கட்டும். நினைச்சிருப்பாங்களா? கற்பனை பண்ணியிருப்பாங்களா? இந்த விலானகம், இந்த ரம்புக்கலையில மகிழ்த்தா போன உறவுகள் அல்லாஹ் ஷஹீதுகள் அந்தஸ்து கொடுத்து வைக்கட்டும். துபாய் அரசு மோப்ப நாய்கள் இறக்கிச்சு இலங்கைக்கு. துபாய் அரசு குளிரூட்டப்பட்ட ஜனாசாக்கள் போடுறதுக்கு வாகனத்தை தந்துச்சு. நாங்கள் பார்த்தோம் வந்து இறங்கிடத்து. அந்த நாய்கள் சொல்லிச்சு இருக்குதுன்னு சொல்லி. சுகதாக்கள் பூமியா இருக்கட்டும் தோண்ட வானாமட்டு விட்டாங்க. நினைச்சு பாருங்க, வாழ்க்கையோட யதார்த்தத்தை பாருங்க. பல கோடி கற்பனைகள் வரைஞ்சு காட்டின பாக்ஸ் ஞாபகமிக்குமே. பல கோடி கற்பனைகள், ஒரு பாக்ஸ், ஒரு டொட், நீண்ட கோடு வெளியில போகுது. இதுதானப்பா வாழ்க்கை. விட்டுட்டு போகணும், வெறும் கையோட போகணும். இந்த உலகம் நிரந்தரம் என்று இருந்திருக்குமா இருந்தால் வல்லாஹ் இந்த பூமியில, இந்த வானத்தை கீழே பூமிக்கு மேல சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்ந்திருப்பார். அவரை சொல்றேன், அவரை விட யாரும் இல்லப்பா. சுலைமான் நபியை விட யாரும் இல்லை. அல்லாஹ் துனியாவையே கொடுத்தான். அவருடைய அகீதா என்ன அகீதா தெரியுமா? ஆழ்மன நம்பிக்கை, ரப்பு பற்றிய நம்பிக்கை. ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி. அல்லாஹ் யாருன்றதை ஸ்டடி பண்ணினார். ஏண்ட ரப்பு யார்? யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி முல்கா. யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு ஆட்சியை தரோணும். ஏண்ட மௌத்துக்கு போற யாருக்கு நீ கொடுக்கப்படாது. அப்படி ஒரு ஆட்சியை தாண்டி கேட்டார். கொடுத்தான் 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 கொடுத்தான். சுமால் எதை கொடுக்கல, எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தான். துனியாவையே கொடுத்தான். மனிதர்களா, மிருகங்களா, பட்சிகளா, பறவைகளா, உறுதி செய்கின்றவைகளா, எறும்பா, எதுவும் பேசுறது அறிகின்ற ஆற்றல் எல்லாம் கொடுத்தான். தெரியும் இதை சொல்றேன். அவர் எங்க, நாங்க எங்க? அவருக்கு கிடைச்சது இன்றைக்கு உலக கோடீஸ்வரனுக்கு அணு. அவருக்கு கிடைச்ச அணு அளவுதான் உலக கோடீஸ்வரனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி எல்லாம் கொடுத்தான். ரப்பு பேசுறான். சுலைமான் நபி காற்றில், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காற்றில் பறந்து போனாங்க. நான் இப்போ இங்கே வாரேன்டால் 2:45 பஸ் ஏறி தான் 6:30 இங்கே வந்து இறங்குறேன், 7 மணிக்கு வந்து இறங்குறேன். நினைச்சு பாருங்க. அவங்க காற்று அப்படியே தூக்கி கொண்டு போய் தர்ற அப்படி கொடுத்தான். அல்லாஹ் தந்த உலக முகல விளங்கணும், தந்தா அனுபவிக்கணும். பிச்சைக்கார மதிக்கப்படாது. அனுபவிச்சாரு, அனுபவிச்சாரு, நல்லா அனுபவிச்சாரு. ஆனால் பணிவோடு இருந்தார். மௌத்தை பற்றி சிந்தனை இருந்துச்சு. பணிவோடு இருந்தாரு, உச்சகட்ட பணிவோடு இருந்தார். மௌத்தை பற்றி சிந்தனை இருந்துச்சு. அவரை பற்றி சில செய்திகள் சொல்றேன். அவர் பெயர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூத் நபியோட மகன். அழகிய குரல் வளம் கொடுக்கப்பட்டவர். பாப்பாக்காக கூட துவா கேட்பார். இவர் அவருடைய பேர்சனாலிட்டி ஆடு மேய்ப்பாருங்க. அசம்பிளி எல்லாம் நிற்கணும், மனிதர்கள் பறவை எல்லாம் நிற்கணும். வந்தாரு அரசர், இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. வக்கால மாலில அரால் ஹுத்ஹுத். எங்க இதுக்குள்ள ஹுதுஹுத் இல்லை. ஹுதுஹுத் ஒரு பறவை. பார்த்த பார்வையில் தீர்மானித்தார் ஹுதுஹுதை காணல. ஹுதுஹுத் இப்ப இங்க வரணும். லேட்டான்னு சாட்சி சொல்லணும், ஆதாரம் சொல்லணும். இல்லைன்னா லாது பகன் அறுத்து போட்டுடுவேன். ஹுதுஹுத் வருது. அரசே அரசே, நான் ஒரு அரசியை கண்டேன். அவளுக்கு மகத்தான ஒரு சிம்மாசனம் இருக்குது அரசே. அவள் அல்லாஹ்க்கு சுஜூது செய்யாம சூரியனுக்கு சுஜூது செஞ்சு கொண்டிருக்கிறாள். பொய் சொல்றாய்? இல்ல அரசே, நான் கண்டேன். அப்படியா? இந்த ஒரு லெட்டர் கொண்டு வைத்து போடு. லெட்டரை கொண்டு ஹுதுஹுத் கொடுத்துச்சு. லெட்டர்ல இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வௌதூனி முஸ்லிமீன் அவர்களே பட்டிக்கு என்ன தெரியுமா? இது சுலைமான் என்னும் அரசனிடமிருந்து வந்த லெட்டர் ஆகும். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு எழுதுகின்றேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு முஸ்லிமாக வந்து சரணடை, இல்லைன்னா நடக்கிறது வேற. அவள் டக்குண்டு மந்திரி சபை, இது சூறா நம்ம விட்டு போயிட்டு வாசி பாருங்க. மந்திரி சபையை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு இப்படி தான் அரசன் பேசிக்கிற கேஸ் பாரமாகும், அப்படி இப்படி பெரிய வாத பிரதிவாதம், அடிப்போம் குத்துவோம் கீரோம் எல்லாம் போய் சரி சந்திக்க வரது முடிவு. நான் தெரியுமா சொல்றேன், சுலைமான் நபிக்கு கொடுத்ததுல கட்டு அணுமைகளுக்கு இல்லை, உலக கோடீஸ்வரனுக்கு இல்லை, அப்படி எல்லாம் கொடுத்தான். இப்போ அந்த அரசு இங்கே வரப்போகிறதெல்லாம் பேசுகிறான். அவள் இங்கே வரப்போகிற. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு மஷூரா, அவள்ட அரிஷ் லஹா அரிஷன் அதீம், பிரமாண்டமான சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் இங்கே வரணும். அவள் வரக்குள்ள அது இங்கே ஈக்கணும். யாரு கேளும்? காலை ஃப்ரீத்
மினல் ஜின். அங்கே இஃப்ரீத் ஜின்கள் இஃப்ரீத் என்று பேருள்ள ஒரு ஜின் இருக்குது. எங்களை மாதிரி அப்துல்லா ஈசா மூசா ஹதீஜா மாதிரி அங்கே பேர் ஜின்களுக்கும் பேர் இருக்கு. இஃப்ரீத் ஒரு ஜின். அரசே கபில அந்த கூமமின் மக்காமி ஒரு இடத்திலிருந்து எழுப்புறத்தை கொண்டு கொண்டாந்து வைக்கட்டுமா? நபிக்கு அது லேட். அங்கு வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்டொருத்தர் இருந்தார். இன்றைக்கு இன்டர்நெட் என்றோம், இமெயில் என்றோம், அமெரிக்காவுக்கு மும்பாத்து பேசினடான்றோம், கனடாக்கு பேசினோம், அந்த ஃபோன் இந்த ஃபோன் என்றோம். என்ன ஃபோன், என்ன அதிசயமே! சுப்ஹானல்லாஹ். அங்கு வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், அரசே கண் சிமிட்டுவதற்கு முன் கொண்டு வந்து வைக்கட்டுமா? திரும்பி பார்த்தார், ஆசனத்தை கண்டார். ஹாதா மின் ஃபர்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குர மக்ஃபூர். இதுதான் மௌத்தை பற்றி சிந்தனை. இது என் ரப்புட கிஃப்ட். என்னை பார்க்கிறான், என்னை சோதிக்கிறான். சுலைமான் நன்றியோடு இருக்கிறான், நன்றி மறக்கிறான்றதை பார்க்கிறான். அந்த இடத்த சொன்னான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவள் வாரா, அரசி வாரா. இது ஓண்ட சிம்மாசனமா? இல்லை, ஏண்ட இல்லை. சர்ப்ரைஸ். இப்போ அரசர் சொல்கிறார், சுலைமான் நபி சொல்கிறாரு, சரி அரசு மாளிகை உள்ளுக்கு போ. டைலாம் பளிங்கு மாடியாம், அந்த கட்டிடமா? என்ன கட்டிடம்? நாங்கள் என்னத்தை கண்டதுக்கு சுலைமான் நபி பார்த்தா? அவள் பளிங்கு மாடி கட்டிடத்துள்ளுக்கு போகிற நேரம் அவளோட கவுனை இப்படி தூக்குறா. குர்ஆன் சொல்லுது, கவுனை போட்டிருக்கிற உடுப்பை இப்படி தூக்குறா. தெரியுமா? தண்ணின்னு நினைச்சிச்சா. தண்ணி எல்லாமா, நீ போ அப்படின்னாங்க. உடனே கட்டுப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தேன்றதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நான் சொல்ல வந்த செய்தி, இந்த சுலைமான் நபி எங்க? அதையும் அல்லாஹ் சொல்றார், மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅக்குலு மின் சாத்தா. அவருடைய மரணத்தை இந்த உலகத்துக்கு கரையாம்பூச்சி தான் அறிவித்தது என்றார். சுலைமான் எல்லா நபிமாருடைய கையில் தடி ஒன்று இருக்கு. அதை ஊண்டுவாங்க, சாஞ்சு கொள்வாங்க. சுலைமான் நபி ஊண்டினாரு, சாஞ்சு கொண்டார். சாஞ்சு கொண்டு பைத்துல் முகத்தஸ் கட்டப்படுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ரூஹ் எடுத்துட்டார். சுலைமான் நபிக்கு மரணம் அப்பா. நான் எங்க, நீங்க எங்க? என்னத்தை சுமந்தோம், என்னத்தை வாழ்றோம்? தடியை ஊண்டினார், சாய்ந்தார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஜின்கள் அள்ளி வேலை. ஜின்களுக்கு மறைவான அறிவில். இங்கே இருந்து ஒரு சமயம் கலையை விலைக்கு போகுது, அங்கொத்த நிற்கிறான். அவனுக்கிட்ட ஜின்னை வச்சுக்கிறான். சும்மா வெள்ள மௌலவி 1500 வருஷம் பழைய ஜின்னோட கலை விலை வச்சுக்கிறேன். அந்த பன்சரோட அவன்டே ஜின்னப்பா. அவங்ககிட்ட போனால் நீங்கள் என்ன சொல்கிற மாவன் இல்லை, அது வித்தியாசமான ஜின். அல்லாட காவல், உன் ஈமான பறி கொடுக்குறாய். அல்லாஹு அக்பர். அது வேற. கம்ப ஊண்டினாரு, மகுத்தா போனாரு. கரையாம்பூச்சி அறிவிக்குதாம். அரிச்சி தடியோட சாயிற நேரம் அல்லா தெரியா போச்சே, தெரிஞ்சிருந்தா எப்போ எஸ்கேப் ஆகிருப்பேன். ஜின்கள் பேசுறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்கிட்ட கேடு கட்ட சமூகம் அவனுக்கிட்ட பேசி இருந்த துவா கூட போட்டு 150 ரூபா கொடுத்துறான். பிச்சைக்கார ஜின்னை வச்சு கொட்டிக்கிறான். அதை ஒன்றை ஜின்னு ஏடிஎம்க்கு அனுப்பி உடச்செடு, சென்ட்ரல் பேங்க் அனுப்பி உடச்செடுக்க சொல்ல விஷயம் முடிஞ்சு. உண்மையில இருந்தா இது ஒரு என்ன ஒரு வித்தியாசமான உலகம். ஆனால் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அவர் மரணிக்கிறார். ஜின்கள் அதாவது அவருடைய மரணத்தின் உலகத்துக்கு எறும்பு சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்றார். உறவுகளே, உலக நிரந்தரம் என்று சொன்னால் சுலைமான் நபி வாழ்ந்திருப்பார், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருப்பார், யாருமே வாழல. நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தில் அல்லாஹ் எங்களுக்கு நன்மை அடையிறதுக்குள்ள சந்தர்ப்பங்களில் ரமலான தாரான், ரமலானு கால் பதிக்க போகிறோம். மரண சிந்தனையோடு உள்ளுக்கு போங்க. சுபத்தில் பாரமாக இருக்காது. பகல் பொழுதுகள் ஃபோனில் கழியாது. சிறப்பான பகல் பொழுது FBயில் போகாது. ஆபாசத்தில் கழியாது. மோட்டிவேஷன் இவனு கவுன்சிலிங் பண்ணுங்க, ஒரு கவுன்சிலிங்கும் தேவையில்லை. மௌத்தை மட்டும் மனசுக்கடி. கண்முன்னுக்கு மரணத்தேடு. எனக்கு ஒரு மௌத்து இருக்கின்ற சிந்தனையோடு உள்ளுக்கு போ. ரமலான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். நபித்தோழர்களுக்கு அந்த இன்பம் இருந்துச்சு. நபித்தோழர்களுக்கு மௌத்தை பற்றிய பயம் இருந்துச்சு. அதை இன்பமாக எதிர்கொள்ள தயாராக இருந்தாங்க. அவருடைய பேர் உமர் இப்னுல் கத்தாப். சுலைமான் நபிக்கு பிறகு மிகப்பெரிய ஆட்சியை ஆண்டவர். அவர் மிகப்பெரிய ஆட்சியாளர். சுலைமான் நபிக்கு பிறகு இந்த உலகத்தை பெரிய அளவில் ஆட்சி செய்தவர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய வாயால் சுபசோபன சொல்லப்பட்டவர், சொர்க்கவாதின்னு சொல்லி அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அகீதா. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் மற்றும் பலர் சொர்க்கத்துக்கு உள்ளவங்க ரசூலுல்லாஹ் வாயால் சொல்லப்பட்டவர். ஒரு மூமின் சிந்தனை இப்படி இருக்கணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உஹது மலையில் நிற்கிறாங்க.
உஹது மலை தட 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 ஆட ஆரம்பிச்சிச்சு. ரசூல் உஸ்பத்தியாகுது உஹதே சைலண்ட். என்ன ஆடுறா? அலைக்க நபி, உனக்கு ஒரு நபி இருக்கிறா, வ சித்திக், ஒரு அபூபக்கர் சித்திக் இருக்கிறா, வ ஷஹீதா, 2 ஷஹீத் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 ஷஹீத் இருக்கிற, ஒரு நபி இருக்கிற, ஒரு சித்திக் இருக்கிற, நீ ஆடுறாய். உஹது அமைதி அடையுது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் கிணற்றுக்குள்ளே காலை போட்டு கிணத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிணத்துக்கு மேல் படியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உள்ளு காலை போட்டு காவலுக்குள்ளே வந்து சொன்னார், அரசுரல்ல அபூபக்கர் வந்திருக்கிறார், சலாம் சொல்கிறார், உள்ளுக்கு வர கேட்குறார். வலைஹி சலாம், உங்கள் மீது சாந்தினை வெட்டும், அபூபக்கர் மீது சாந்தினை வெட்டும், அபூபக்கர் வர சொல்லும், அபூபக்கருக்கு சுவனம் உண்டு என்று சுப செய்தி சொல்லும். வந்தார், வலது பக்கத்து உட்கார்ந்து கொண்டார். அல்லாண்டு உமர் வந்திருக்கிறார், சலாம் சொல்லார், வர கேட்கிறார், உமரை வர சொல்லும், உமருக்கு சுவனம் உண்டு என்று சுப செய்தி சொல்லும். வந்தார், இடது பக்கம் உட்கார்ந்து காலை போட்டுக் கொண்டார். முன்னறிவிப்புகளை பாருங்க சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வலப்பக்கம் இடப்பக்கம் 2 சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க அபூ லுஅ்லு அல் மஜூசியால் உணவு குடல் வெட்டப்பட்ட அளவு குத்தப்பட்டாங்க. 2 பக்கம் கூர்மையான கத்தி வெட்டப்பட்டு உணவு குடல் வெட்டப்பட்டு ரத்தம் பீறிட்டு ஓடுது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க அப்படியே படுக்கையில் வச்சுக்கிறாங்க. ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, ரமலானில் கால் பதிக்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமின்ட இலக்கு உணர்வு இதாக இருக்கணும். இது இருந்தால் அவனுக்கு ஈகோ, கர்வம், பெருமை, திமிர் ஒன்றும் வராது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க என்னென்னு சொன்னால் அதாவது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க மரண தருவாயில் இனி இல்லை, கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு இளைஞன் நோய் விசாரிக்க வர, புகாரியில் பதிவு செய்யப்படுது, ஒரு இளைஞன் நோய் விசாரிக்க வர, ஹலீஃபா நீதியாக செஞ்சுருந்தீங்க, நேர்மையாக நடந்தீங்க, நம்பிக்கையாக இருந்தீங்க, மக்கள்கிட்ட நன்மை பெற்றீங்க, அல்லாஹ் அருளை பெற்றீங்க, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே வரலாம், சொர்க்கத்தை ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. திரும்பி போகிற போய் இங்கே வா வாப்பான்னு திரும்பி கூப்பிட்றாரு. கடைசி நேரம், அருமை மகனே இர்ஃப இஸாரக், உன் ஆடைய ஆம்புளைக்கு கரண்டை கீழே போடப்படாத ராஜா, கரண்டைக்கு மேலே தூக்கிக்கோன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநியாயம் சொல்லப்படா இந்த கதை பெண்கள் செய்கிறாங்க. கரண்டைக்கு மேலே பெண்கள் போட்டுறாங்க, ஆண்கள் கரண்டை கீழுக்கு போட்டுறாங்க. மாறி போகுது இன்றைக்கு. ரசூல் சொன்னாங்க, ஆண்களை பார்த்து கரண்டைக்கு மேலே தூக்குன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு கோமா நிலைமைக்கு பேசிட்டுறாங்க. ஸ்டேஜ் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, உணர்வற்ற நிலைமை பேசிட்டுறாங்க. பேசிக்கொண்டாங்க. கலீஃபாட காதுக்குள்ளே தொழுகன்னு சலான்னு சொல்லுங்கன்னாங்க. எல்லா நாடே அழுது, மூமிகளோட தலைவர் போறாரே, நாடே அழுது. உமர் கத்தாப் காதுக்குள்ள சலா 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 நாங்கள். சுப்ஹானல்லாஹ், திடுக்கிட்டு கண்பிடித்தார். லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லைன்னு கடைசி நேரத்தை சொன்னார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. ரமலான் வருது, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மாயமாக வந்து சேருவாங்க தொழுகைக்கு ரமலானுக்கு. ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் தலைப்பிறையோட அவங்க எஸ்கேப் திருப்பி ரமலானுக்கு வருவாங்க. இந்த ரமலான் உங்களோட வாழ்க்கை ஒரு புத்துணர்வுள்ள ரமலானாக இருக்கட்டும், ஒரு புதிய உணர்வுள்ள ரமலானாக இருக்கட்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே மூமிங்களோட தாய்கிட்ட நான் சலான் சொன்னு சொல்லு, ஹலீஃபான்னு சொல்லா ராஜா, உமர் என்று சொல்லி சலான் சொன்னு சொல்லு. நான் இப்போ ஹலீஃபா எல்லாம் இல்லை, மூமிங்களோட தாய்கிட்ட சொல்லி நான் உமர் சொன்னேன்னு சொல்லி. அருமை மகனே, அல்லாஹ்வோட தூதருக்கு பக்கத்தில் அபூபக்கர் அடங்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு இடம் இருக்குது, நிச்சயம் அது ஆயிஷாக்குள்ள இடம், பாப்பாவும் மகளும் மாப்பிள்ளையும் அடங்கிறதுக்குள்ள இடம். அருமை மகனே, அந்த இடத்துல நான் அடங்கோடும் ஆசைப்படுறேன் மட்டும் பேத்து கேளுண்டார். லா ஹவ்லா குவத்தா பில்லா. உலகத்தை கையில் வைத்து ஆண்டவருடைய உணர்வை பாருங்க, ஆட்சி செஞ்ச உணர்வை பாருங்க. நத்திங், அந்த சிந்தனையே இல்லை. ஒரே ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அடங்கப்படும். அருமை மகனே, ஆயிஷா சம்மதித்தால் மீண்டும் குளிப்பாட்டி கஃனிட்டு, மீண்டும் கஃனிட்டு தொழுவிச்சதுக்கு பின்னால் மீண்டும் ஒரு தடவை வைத்து கேளு, சம்மதித்தால் அடக்குனாங்க. மூமிங்கின தாயே, இந்த வாப்பங்களுக்கு சலாம் சொன்னேன், உமர் சலாம் சொன்னேன்னு சொல்ல சொன்னேன், இந்த இடத்துல அடங்க விரும்புகிறான்னு கேட்டாங்க. மகனே, அபூபக்கர் உமரும் அபூபக்கர் உமரும் அபூபக்கர் உமர், நானும் அபூபக்கர் உமரும் அடிக்கடி சொல்லுவார், தாராளம் அடக்கிக்கோன்னு ஆயிஷா சித்திக்கிறது நான் சொன்னாங்க. நான் ஏதேனும் எதை சொல்கிறேன், உணர்வுகள் மரணத்தை பற்றி உணர்வுகளாக இருந்துச்சு. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உறவுகளே, கண்ணியமான புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய சிறப்பான மாதத்துக்குள்ளே போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரத்த உறவுகளை பகைச்சு கொண்டு போகாதுங்க, குடும்ப உறவுகளை பேணி கொண்டு போங்க. ஷிர்க் இல்லாத நிலைமையில், பித்அத் இல்லாத நிலைமையில்
கடன் இல்லாத நிலைமையில் போக பாருங்கள். கடன் இல்லாத நிலைமையில் சொன்னால் கடனை இருந்தால் பேசிக்கோங்க. பொல்லு போட்டு ரமலானுக்குள்ளே போகாது. ரமலான் ஒரு கண்ணியமான மாதம். எனக்கும் ஒரு மரணம் இருக்கிறத மறக்காது. ஒரு நாள் உங்களோட வீட்டுக்கு என் வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. இந்த மைக்கில் உங்களோட பேர் என் பேர் நிச்சயமாக சொல்லப்படும். எமது ஊரை சேர்ந்த இப்ராஹிம் நானா காலமானார், எமது ஊரை சேர்ந்த சவுதா காலமானார், இன்னார் மகளாவார். இவ்வளோ தான் உறவுகளே. சில நிமிடங்களில் வருவாங்க, தடை போட்டு எல்லாம் நடக்கும். சேட்டு போட்டிருந்தா, ட்ரௌசர் போட்டிருந்தா, அபாயா ஜில்பா ஜுப்பா போட்டிருந்தா, ஒரே பராசன் ஒரு வெட்டு கழட்டி கொண்டு நம்பிக்கிறல்ல, எல்லாம் ஓரமாக்கியாச்சு. ஒரு வெள்ளப்புடவையால் மூடியாச்சு. மூட்டத்துக்கு முன்னுக்கு பெருவிரல் ரெண்டையும் சேர்த்து கட்டியாச்சு. காலில் கை ரெண்டையும் நீட்டை விட்டாச்சு. நாடிக்கு ஒரு பசந்தொரு கெட்ட போட்டாச்சு. உலக கோடீஸ்வரனுக்கு இதுதான், பிச்சைக்காரனுக்கு இதுதான். இந்த ஊரில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரனுக்கும் நாடிக்கு ஒரு கட்டுத்தான், பெருவிரல் ரெண்டைக்கு ஒரு கட்டுத்தான், எல்லா நிலைமையுமே தான். அதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது? சுப்ஹானல்லாஹ். செகண்டுகள் போகுது, நிமிடங்கள் போகுது, அப்படியே கழியுது. இரவைக்கு மூடி வச்சிக்கும் பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் திறந்து காட்டி கொண்டிருப்பார். மூல நிர்வாணம், ஒரு புடவையால் மூடி வச்சுக்கு. இவ்வளோதான். நேரம் முடிவடையுது. குளிப்பாட்டு எடுத்தாச்சு. என் மாமாட மகன் மருத்தா போனார். ஜாமியால் படித்து கொண்டு அலிமையால் 19 வயசு. அவரை தூக்கி கொண்டு போகிற காட்சி எனக்கு கண் முன்னுக்கு அப்படியே இப்போ அப்படியே இதே கை, இதே கால், இதே கண், இதே உறுப்புகள் எல்லாம் இருக்குது. ஒன்று வியங்காது. அப்படியே கொண்டு போயாச்சு, அப்படியே வச்சாச்சு. புளூட உறுப்புகள்லேருந்து ஆரம்பித்தாச்சு. எல்லாம் கல் மாதிரி இருக்கும். தண்ணியை ஊற்றி 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 அப்படி கொஞ்சம் சாஃப்டாகும். அப்படி இழுத்து இழுத்து அப்படியே செஞ்சிடுவாங்க. நான் குளித்தேன், நீங்கள் குளித்தீங்க. மையத்து குளித்தல் இல்லை, மையத்து குளிப்பாட்டல். ஜனாசாவை குளிப்பாட்டல், குளிப்பாட்டுறது. அது ஜனாதாவை குளிப்பாட்டுறது. சின்ன பிள்ளைய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுறது. புழுவோட உறுப்பிலிருந்து தண்ணியை ஊற்றுறது. இந்த காலோட சேர்த்து இப்படி திருப்புறது, இப்படி கழுவுவாங்க. இந்த கால சேர்த்து இப்படி திருப்புறது, அப்படி ஃபுல்லாக தண்ணி அடித்து கழுவுவாங்க. உட்கார வச்சு மையத்தில் வைத்து அப்படி உருவாங்க. மலசல உபாதைகள் வெளியில் தள்ளுவாங்க. சம்பராடு போட்டிருக்கும், சந்திரகுச்சி போட்டிருக்கும். என்னத்துக்கு? நாத்தம் வரப்படாதுக்கு. அவ்வளோ தான். அது சுண்ணாவும் இல்லை, நபி வழியும் இல்லை. நாத்தம் வரப்படாது. கிருமிநாசினிக்கா போடுறாங்க. முடிஞ்சாச்சா? சுப்ஹானல்லாஹ். சம அளவில் 3 வெள்ளை துணி ஆல்ரெடி விரித்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் மரபு உறுப்பு யாரும் பார்க்கப்பட ஹராம், தடை. கையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. இன்னொரு துண்டால் மெதுவாக துடைப்பாங்க. தொடத்த துண்டு அப்படியே ஆணாக இருந்தால் தொப்புளுக்கும் முழங்காலுக்கு இடப்பட்ட பகுதி, பெண்ணாக இருந்தால் நெஞ்சுக்கும் முழங்காலுக்கு இடப்பட்ட பகுதி. இவ்வளோ தான். இன்னொரு புடவையா அப்படியே போட்டாச்சு. அப்படியே தூக்கி வெள்ளைப்போட 3 புடவைக்கு மேலே வச்சாச்சு. அந்த பட்டை இந்த பட்டோடு இந்த பட்டோட சேர்த்து அப்படியே கையை போட்டு உருவி உள்ளுக்கு எடுத்துடுவாங்க. 3 புடவைகள் இறுக்கி டைட்டாக தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு தூக்கி வச்சாச்சு. ஒருத்தர் வருவார். கடன் இருந்தால் கொடுத்துக்கோங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க, வலமையாக பாடுற புராணம். அப்படியே தூக்கியாச்சு. அது ஒரு ஆணாக இருந்தால் பெண்கள் வீட்டுக்குள்ளே வாப்பான்னு ஒரு சத்தம், உம்மான்னு ஒரு சத்தம், என்ற தங்கம்னு ஒரு சத்தம். இவ்வளோதான். கேட்டுக்கு வெளியில் வர மாட்டாங்க. ஆண்கள் இருந்தால் கபூர் அறுக்க போக வச்சுட்டு வந்துடும். உறவுகளே, இது உங்களுக்கு இருந்தால் எனக்கு இருந்தால் ஈமான் உறவுகளே, ஒன்றை மட்டும் உள்ளத்தை பதிய வைங்க. இது எனது கடைசி ரமலானாக இருந்தால், அடுத்த வருட ரமலானில் நான் இல்லை என்று அல்லாஹ் எழுதி இருந்தால், இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வுக்காக உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப உறவை பேணி கொண்டு போங்க, இரத்த உறவுகளை பேணி கொண்டு போங்க, பகைச்சு கொண்டு போகாதங்க. கடன்கள் இருந்தால் உரிய முறையில் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு போங்க. காலோட தோளோட சேர்த்து தொழுகிறதுக்கு நின்றால் என்ன, மனசு ரிலாக்ஸாக நெருங்கி தொழக்கூடிய நிலைமையில ரமலானுக்குள்ளே போங்க. குரோதங்கள், விரோதங்கள், பகைகளை விடுங்க.
குர்ஆனோட நெருங்குங்க, முடியுமானவருக்கு இரவு தொழுகையில் பாடுபடுங்க, நல்ல பணிகளில் ஈடுபடுங்க. அல்லாஹ் உங்களை முன்னே பொருந்திக் கொள்ளணும் என்ற பிரார்த்தனையோட ஈமானவர்களே, சகோதரர்களே, எங்களுக்காக கட்டாயம் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம். இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. எங்களோட அதாவது லைவ் கொடுக்கக்கூடிய எங்களோட எம்எஸ்ஆர் எங்களுடைய இந்த அமைப்பு சகோதரர்கள் ஒரு பெரிய ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக அவங்களுக்கு நல்ல பணிக்காக வேண்டும் உங்களோட உதவிகள் எதிர்பார்க்குறாங்க. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நல்ல பணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ உழைக்கிறதுக்கோ கேட்குறதல்ல, அல்லாட மார்க்கத்தை வெளியில் சொல்கிறதுக்குள்ள அதுக்குரிய வளங்களை ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ள உதவிகளாக அவங்கள்ட்ட கேட்குறாங்க. முடியுமான உதவிகள் இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கு செய்யுங்க. அல்லாஹு தாலா வளரப்போகின்ற இந்த ரமலான மரண சிந்தனையோடு கால் பதித்து இது என்னோட கடைசி ரமலானாக இருந்தால் என்ற அந்த உணர்வோடு இதுக்குள்ள கால் பதித்து 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தவறாமல் தொழுகிறது, பெண்கள் வீட்டில் தராமல் தொழுகிறது, முன்பின் சுன்னத்துக்களை பேணிக்கொள்வது, கியாமுல்லை தொழுகைக்கு பள்ளிக்கு நேர காலத்தோடு வாரது, முடியுமானவருக்கும் அல் குர்ஆனை நெருங்கிறது, அல் குர்ஆனை பாடமாக்குறது, அல் குர்ஆனுக்கு சின்ன சின்ன சூறாக்களுக்கு பொருள் வழங்குறது, நல்ல பணிகள் ஈடுபடுறது, இத்திகாஃப் இருக்கிறது, வசதி இருந்தால் உம்ராக்கு போகிறது, அதே போல் தர்மம் கொடுக்கிறது, நல்ல விஷயங்கள் ஈடுபடுறது போன்ற நல்ல விடயங்கள் ஈடுபடுவோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் வளரப்போகின்ற கண்ணியமான இந்த மாதத்தை நல்ல முறையில் இதே சுத்தியோடு நல்ல முறையில் அடைந்து அளப்பெரிய நன்மைகளை பெற்று விசாலமான சொர்க்கத்திலே கால்பதிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இவ்வளோ நாட்கள் இருந்தும் அல்லாஹு தஆலா தந்த இந்த குறுகிய ஒரு நாட்களில் ஏற்பாடு செய்த இந்த மஸ்ஜிதுடைய பிலால் மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் அது சார்ந்தவர்களுக்கு இது சார்பாக ஜஸாவை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் குறுகிய காலத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டு நாங்கள் தவாவுக்காக வேண்டி அனுமதி கேட்டிருந்தோம். இப்போ எல்லாருமே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே புக் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்கூல் படி கேட்டால் எல்லாருமே எஜித்துமாவுக்கு புக் பண்ணிட்டாங்க, பயானுக்கு புக் பண்ணிட்டாங்க, ரமதான் மாதம் ஃபுல்லாக புக் பண்ணிட்டாங்க, யாருமே எடுக்கிறதுக்கு இல்லை. இப்போ அப்படி இருந்தும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைய நிர்வாக ஏற்பாடு அடிப்படையில் என்ன செய்யப்படுச்சு, ஷேக் நியாஸ் சிராஜ் அவங்க, அதே போல் ரஸ்மி ஷாஹித் அவங்க, நான் உட்பட எல்லாருமே என்ன செய்யப்படுது இந்த பள்ளியினுடைய இந்த ஏரியாவினுடைய தஅவா இன்னும் தலை வைக்கப்படுவதற்காக வேண்டி நான் நினைக்கிறேன். நான் ரஷீதியாவில் ஓதுகிற காலப்பகுதி நியாஸ் மோலை உறப்பத்தான் தெரியும். அங்கேருந்து இங்கே பள்ளி திறப்பெல்லாம் நடந்துச்சு. அதில் இந்த பள்ளியெல்லாம் இல்லை, சின்ன ஒரு பள்ளி பிரச்சனைக்கு மத்தியில் தொடர்ந்து ஒரு இஜித்துமா செஞ்சாங்க. வார டைமில் மக்களுடைய கூட்டங்களும் அதிகமாக இருந்துச்சு, பங்களிப்பு நிறைய இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்குற நேரத்தில் ஒரு 2-3 பேர் தான் அதுக்கு பங்களிப்பு செஞ்சு அதில் தலைவர் ஓட்டுறாரு, மௌலையை ஓடித்துறாரு. அது ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் முயற்சி செய்கிறத பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நகர்வுகளில் இந்த நிர்வாகத்தின் மீது மட்டும் நீங்கள் பொறுப்பை சாட்டிடாமல் ஊர் மக்களாகிய உங்கள் மீது பொறுப்பு இருக்குது. நீங்கள் தியாகத்துக்கு மத்தியில் இந்த இடத்தை கொண்டு வந்திருக்கீங்க, தியாகத்துக்கு மத்தியில் இதை உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி வருகிறவர்கள் இந்த மஸ்ஜிதையோ இந்த இடத்தையோ பாதுகாக்கும் போது தியாக உணர்வோடு அல்லாவுக்காக எனக்கு வாப்பா வந்திருக்காரு, என் அம்மா பாதுகாத்தாங்க, என்னுடைய அப்பா பாதுகாத்தாரு, ரத்தம் சிந்தினார் அல்லது பிரச்சனைப்பட்டார் என்கிற உணர்வோடு உங்களுடைய பேர பிள்ளைகளும் உங்களுடைய உறவுக்காரர்களும் இந்த பள்ளியை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியிட என்ன கடமை நீங்கள் செஞ்சீங்களோ, மக்களுக்கு என்ன இது இஸ்லாத்தை கொடுத்தீங்களோ அதை சொல்கிற பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு ஷேக் அவர்கள் சொன்ன அந்த செய்தியில் பொருளாதார ரீதியாக வந்துட்டு வந்திருக்க தாய்மார்களுக்கு நிர்வாகம் மாஷா அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொடுக்குறாங்க. எங்களுடைய இந்த மீடியா என்பது லைவ் கொடுக்க போகிறோம், இலங்கையில் பல இடங்களில் கொடுக்குறோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள சிக்கல் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முதலாவது வேண்டுகோளாக இதுவரைக்கும் நாங்கள் யார்ட்டையும் காசு கேட்டது கிடையாது. இதுவரைக்கும் எங்கேயுமே காசு தாங்கள் கேட்டதும் இல்லை. ஆனால் ட்ரை பண்ணியிருக்கிறோம். எங்களோட சொந்த முயற்சியில் சில காண்டர்கள் அடித்து கொடுத்தோம். ஒரு ப்ரொஜெக்டர் தேவை. இன்றைக்கு ப்ரொஜெக்டர் இல்லாமல் கடுமையாக நாங்கள் கஷ்டப்பட்டோம். தலைவருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ப்ரொஜெக்டர் எடுக்கிறதுக்காக வவுனியா போகிற வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணினோம். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது, இல்லாட்டி நேராக வவுனியா போயிட்டு ப்ரொஜெக்டரை கொண்டு வந்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் போதா குறையால் தான் அது சிக்கல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நகர்வுகள் இது போல் நடக்கிற இடங்களில் எங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஒன்று தேவைப்படுது. பெண்கள் பகுதியில் கொடுக்கறதுக்கும் சரிதான், வேறு இடங்களில் இதுவும் நடந்தாலும் ப்ரொஜெக்டர் என்பது தேவைன்றதை இப்போ நாங்கள் உணர்றோம். அப்போ அதனால் உங்களுக்கு முடிஞ்ச உறவுகள் ஏதாவது நன்கொடைகள் அல்லது ஏதாவது கொடுக்கறதா இங்கே தலைவரோட சம்மந்தப்பட்ட ஷேக் ஷாக்கிர் சலஃபி அவங்க இந்த ஏரியாவுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய என்ன செஞ்சு கொடுங்க, உங்களோட உதவிகள் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் போதுமான வந்து எல்லாருக்கும் ஜஸாவை சொல்லி நிறைய செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இஷா தொழுகை நடக்கும், அதில் எல்லாருக்கும்
இன்னொரு விஷயம் வந்து மறந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட பள்ளியில் நீங்கள் எப்படி ஒரு மார்க்கத்தை சொல்கிறதுக்கு ஒரு சபையை ஏற்பாடு செஞ்சீங்களோ அதே மாதிரி பானகமோ ரெதிகம பானகமோ பகுதியில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அசரில் இருந்து இரவு சாப்பாடோட நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். முடியுமான உறவுகள் அதுக்கு கூட செஞ்சு கொள்ளுங்க, கலந்து கொள்ளுங்கள். எங்களோட நிர்வாகமும் நீங்கள் இது போல் செய்கிற எல்லா தவ துறைகளையும் ஒரு கொள்கைவாதியுடைய இறப்பாக இருந்தாலும் அந்த இடத்தில் எங்களுடைய துவாவுக்காக நாங்கள் வருவோம். இது போல் பஸ் வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஊரில் ஒரு கொள்கைவாதி மரணித்தால் அவருக்கு 40 பேருடைய துவா கிடைக்கவனுக்காக எங்களிலிருந்து 40 பேர் நாங்கள் வருவோம். எங்கள் நிர்வாகம் ஃபுல்லாக வந்து எல்லாருமே தவா குறியாக்குறோம். ஆண்கள் பெண்கள்லாம் தவாவோட சம்மந்தப்பட்ட தீர்மானம் எங்கே தேஜாக்குள்ள நடந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல முடியுமான ட்ரை பண்ணி வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதே மாதிரி உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ். முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, வயசான ஆக்களுக்கு தெரியும், நிச்சயமாக பல ஊர்களுக்கு போவீங்க. அது மாதிரி இதுக்கு போகிற இன்ஷா அல்லாஹ் ஒரு பள்ளி கஷ்டப்பட்டு மற்ற பள்ளி உதவி செய்கிற நோக்கம் இருக்கின்ற அடிப்படையில் தான் இது போகிறோம். அல்லாஹ் தாலா எனக்கு உங்களுக்கு முதலே வந்து கலந்து பயன்படுகிற பாக்கியம் தந்துடுவாங்க.